वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन। वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति। फाल्गुने मासि पूर्णायाम् उत्तरर्क्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने। पद्मा पद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षण प्रादुरासीज्जगन्नाथं पश्यन्तीं प्रियदर्शन। வேங்கடன்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். வேங்கடத்துறைவார்க்கு நம எண்ணலாம் கடமை அதுசுமந்தார்கட்கே. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றாள் மரபடியாம். நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமடையாம் திருமார்க்கு அரவு. வேங்கடத்துறைவார்க்கு நமஹ. திருவனந்தாழ்வான் என்கிற ஆதிசேஷனாலே கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவளியிலே இன்றைய தினம் 72வது நாமாவளியினுடைய அனுபவம். ஸ்ரீகராய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஸ்ரீகரஹா என்பது. ஸ்ரீ என்கிற சப்தத்திற்கு மகாலட்சுமி, ஐஸ்வர்யம், மங்களம், கைங்கரியம், மேன்மை, மரியாதை அப்படி நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஏற்கனவே இந்த நாமாவளியிலே ஸ்ரீதராய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்னுட்டு ஸ்ரீயை தரித்தவனான ஸ்ரீ வெங்கடேசன், அலர்மேல் மங்கையை தன்னுடைய மார்பகத்திலே அலங்காரம் போலே தரித்துக் கொண்டிருப்பவனான ஸ்ரீ வெங்கடேசன் அங்கே அனுபவித்தோம். இந்த நாமாவளி ஸ்ரீ கராய ஸ்ரீ கரஹா அப்படின்ற நாமா. இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்ரீ அப்படின்ற சப்தத்துக்கு இங்கே மங்களம் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீகராய அப்படின்றத மங்களகராய அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மங்களகரமான ஸ்ரீ வெங்கடேசன் அப்படின்னு அர்த்தம். மங்களகரனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா, அவனை சரணடைகிறேன். பாண்டவாரி பிரகர்த்தே ஸ்ரீ வெங்கடேஷாய நமகா அப்படின்ற போன 71வது நாமாவளி பாண்டவர்களினுடைய சத்ருக்களை சம்ஹரித்தவன் இந்த திருவேங்கடமுடையான்னு பார்த்தோம். அதாவது கிருஷ்ணாவதாரத்திலே பாண்டவர்களினுடைய வெளி விரோதிகள், அவளை யாரெல்லாம் எதிர்த்து நின்னார்களோ கௌரவர்கள்லாம், அவளை சம்ஹரித்தவன், அவளை சம்ஹாரம் பண்றதுக்கு துணையாக இருந்தவன் அப்படின்னுட்டு அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பாண்டவர்களிலே பிரதானமானவனான அர்ஜுனன், அவனுடைய அந்த சத்ரு ஆந்திர சத்ருன்னு சொல்லக்கூடிய உள் விரோதியான யுத்தம் பண்ண மாட்டேன் என்கிற மோகம், அந்த கலக்கம், அதை நீக்கி அந்த கலக்கத்தை, அவனுடைய மோகத்தை, அவனுடைய மோகமாகிற உள் எதிரியை சம்ஹாரம் பண்ணி யுத்தம் பண்ண வேண்டும் என்பது க்ஷத்ரிய தர்மமானபடியினாலே யுத்தம் பண்ணு அப்படின்னுட்டு அவனை ரட்சித்த, அவனுக்கு துணை போன ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்றதா 2 விஷயங்கள் பார்த்தோம். இது பாண்டவர்களினுடைய சத்ருக்களை சம்ஹரித்தவன் என்கிற விஷயம். சம்ஹரித்தான், அதோட நின்னானா, அதுக்கப்புறம் வேற என்ன காரியம் பண்ணான் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணினான். அது வேதத்தினுடைய பரமசாரமான விஷயங்களை எல்லாம் பகவத்கீதையாக எம்பெருமான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினான். அவன் அர்ஜுனனுக்கு பண்ணின உபதேசமாக இருந்தாலும் கூட அர்ஜுனனை முன்னிட்டு நமக்கெல்லாம் கூட காலாகாலத்திற்கும் தேவைப்படக்கூடிய உபதேசம் என்பது ஒரு விஷயம். அப்படி அந்த பாண்டவாரி பிரகர்த்தரே அப்படின்ற நாமாவளினாலே பாண்டவர்களினுடைய 2 விதமான எதிரிகளையும் சம்ஹரித்தவன், அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணி ஞான பிரதானம் பண்ணினவன், அறிவூட்டியவன் அப்படின்ற 2 விஷயங்கள் பார்த்தோமோ இல்லையோ. அதனுடைய தொடர்ச்சி இது. எப்படி அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் அப்படின்னா, அந்த 2 காரியமும் பரம மங்களமான காரியங்கள் அப்படின்ற விஷயம் இந்த திருநாமத்திலே விளக்கப்படுகிறது. அது எப்படி மங்களகரமான காரியமாறுது அப்படின்றதுதான் இந்த நாமாவிலே அனுபவிக்க போகிற விஷயம். இங்கே ஸ்ரீ அப்படின்னா மங்களம்னு பார்த்தோம். பாண்டவர்களினுடைய சத்துருக்களை சம்ஹரித்தது,
இந்த லோகத்துக்கு மங்களகரமான காரியம் அப்படின்ற விஷயம் இங்கே சொல்லப்படுறது. அது எப்படி பாண்டவர்களுடைய சத்துருக்களை சம்மரித்தால் அது இந்த லோகத்திற்கு மங்களகரமான காரியமாகும் அப்படின்னா, ரெண்டு விஷயம். முதல்ல, பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவா நல்லவா, தர்ம வழியிலே வாழ்ந்த தர்மாத்மாக்களவா. பெருமாள் அவதார ரகசியத்தை சொல்ற போது என்ன சொல்றான்? எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ, தர்மம் வாடுகிறதோ, அப்போது நான் அவதாரம் பண்ணி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன்னு சொல்றானோ இல்லையோ. அப்படி தர்மத்தை சரியான முறையிலே கடைபிடித்து தர்ம வழியிலே வாழ்கிறவர்கள் பாண்டவர்கள். அவா நல்லவா, சாதுக்கள், நல்ல தர்மாத்மாக்களவா. அவளுக்கு ஒரு கஷ்டம்னு வரச்ச அவளுக்கு எதிரா அதர்மத்தை கொண்டு அதார்மிகமான வழியிலே அராஜகம் பண்ணக்கூடியவர்களை சமரித்து அவளை இவன் காப்பாத்தி அதன் மூலமாக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினான். உலகத்திலே அதர்மமானது நடைமாடக்கூடாது, அது அழிந்துவிட வேண்டும். தர்மமானது கோலோச்ச வேண்டும். அதை இவன் பண்ணினதுனாலே அது உலகத்திற்கெல்லாம் கூட மங்களகரமான காரியம். நமக்கு நடக்கிறதா மற்றவாளுக்கு நடக்கிறதான்றது விஷயம் இல்லை. இந்த லோகத்திலே எங்கு அதர்மம் நடந்தாலும் அது லோகத்துக்கு நல்லதில்லை. அதனாலதான் லோகத்திலே தர்மம் தழைக்க வேண்டும் என்பதற்காக லோகக்ஷேமார்த்தமா நிறைய தர்ம காரியங்கள், வேத பாராயணங்கள் இதெல்லாம் நம்ம பண்றது. லோகக்ஷேமார்த்தம்னு பிரார்த்திச்சுக்கிறது, சர்வே ஜனாகா சுகினோ பவந்துன்னு சொல்றது, இதுக்கெல்லாம் கூட காரணம் அதுதான். இந்த லோகத்திலே நாம் இருக்கிறபடினாலே லோகத்துல ஒரு கெட்டதுன்னா அது நமக்கும் பாதிக்கும், லோகத்துல ஒரு நல்லதுன்னா அது நமக்கும் நல்லது பண்ணும், அனுகூலமா இருக்கும். ஆகையினால அவளுடைய எதிரிகளை அழித்து அவளுக்கு நல்லது பண்ற மாதிரி இந்த லோகத்துக்கும் கூட மங்களகரமான ஒரு காரியத்தை, நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கிறான் அப்படின்ற உபதேசம் இங்கே சொல்லப்படுறது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த பாண்டவர்கள் யாரு? இந்த லோகத்தை ராஜ்யம் பண்ணின ராஜாக்கள். இவா சத்திரியா, இவா தர்ம வழியிலே ஆட்சி பண்ணி கொண்டு வந்தவர்கள். அவளிடத்திலிருந்து சூழ்ச்சியா தந்திரமா அபகரிக்கப்பட்ட, அவளிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட ராஜ்யம். இதனால என்ன எடுத்து அப்படின்னா, நல்ல தர்மாத்மாக்களிடத்திலே இருக்கக்கூடியதான ராஜ்யம் அதார்மிகர்களிடத்திலே நல்ல மனம் படைக்காத கொடுங்கோல ஆட்சி செலுத்துபவர்களிடத்திலே போயிடுச்சு. அதனால பாதிக்கப்பட போவது யார்? ஆளக்கூடிய ராஜாவானவன் சரியா இல்லைன்னா பிரஜைகள் தான் பாதிக்கப்படுமோ இல்லையோ. அதனால கெட்டவாளிடத்திலே இருந்து அந்த ராஜ்யத்தை வாங்கி நல்லவாளுக்கு கொடுத்தா அந்த ராஜ்யத்தை காப்பாத்தி அது மூலமா அந்த ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய பிரஜைகள்னு சொல்லக்கூடிய மக்களை எல்லாம் கூட காப்பாற்றுவது. மக்கள் எங்க இருக்கா? லோகத்துல இருக்கா. அதனால லோகத்திற்கு மங்களகரமான காரியம் இது என்பதாக பாண்டவர்களின் சத்துருக்களை அழித்து லோகத்திற்கு மங்களம் விளைவித்தான், மங்களத்தை கொடுத்தான். அதனால் இவன் மங்களகரன், மங்களகரமானவன் அப்படின்னுட்டு ஒரு அர்த்தம். இன்னொன்னு, அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணினதன் மூலமா நமக்கெல்லாம் கூட பெருமாள் ஞான பிரதம் பண்ணினான். அதாவது அறிவை ஊட்டினான், ஞானத்தை ஊட்டினான். அர்ஜுனனுடைய கேள்விகளுக்கு மட்டும் பதில் அல்ல அது. அர்ஜுனன் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கக்கூடிய இனிமேல் வரப்போகிற எல்லா கேள்விகளுக்கும் எல்லா பதிலும் அந்த பகவத்கீதையிலே உண்டு. அந்த ஞானத்தை கொடுத்து எம்பெருமான் லோகத்திற்கு நல்லது பண்ணினான். அந்த ஞானத்தை கொடுப்பது என்பதும் கூட எப்பேற்பட்ட உபகாரம் அப்படின்னு நாம பார்த்தோம். ஒருத்தனுக்கு வேலைக்கு சாதம் போடுறதை காட்டிலும் அவன் சொந்தமா சம்பாதிச்சு வேலைக்கு சாதம் பண்ணி சாப்பிடக்கூடியது போல ஏதாவது ஒரு தொழிலில் அவனுக்கு ஒரு அறிவை ஏற்படுத்த வேண்டும். அவனே சொந்த காலில் நின்று பொழைச்சு அதுல அவன் வாழறதுக்கான ஒரு கைங்கரியத்தை, ஒரு காரியத்தை நாம பண்ணினோமானா அது வேலைக்கு அவனுக்கு சாதம் போடுறதை விட இன்னும் பல உத்தமமான காரியம். எத்தனை நாளைக்கு நம்மால அவனுக்கு சாதம் போட்டுற முடியும்? அவனுக்கு ஏதோ ஒரு அறிவை ஏற்படுத்தி அந்த அறிவை அவன் பயன்படுத்தி பிழைத்துக் கொண்டானால் காலத்துக்கும் நம்மாலே அவன் பிழைப்பான். அதனால ஞானம் ஊட்டுவது என்பது ஒருவனை வாழ்விக்கக்கூடிய, ஒருவனை உயர்த்தக்கூடிய காரியம் அது. அப்படி அர்ஜுனனுக்கு ஞானம் கொடுத்து அவனுடைய அஞ்ஞானத்தை, மோகத்தை நீக்கியபடினாலேதான் அவனுடைய தர்மமான யுத்தத்தை சரிவர செய்ய முடிந்தது. அப்படி யுத்தம் பண்ணினதுனாலதான் கௌரவா போனா, பாண்டவா ஜெயித்தா, ஜனங்களுக்கு நல்ல ராஜ்யம் கிடைத்தது, இந்த உலகமும் வாழ்ந்து போனது. ஆகையினாலே இது மங்களகரமான காரியம். இந்த மங்களகரமான காரியத்தை பண்ணின ஸ்ரீ வெங்கடேசன் மங்களகரன், மங்களகரஹா, ஸ்ரீகரஹா அப்படின்னுட்டு இந்த நாமாவளியாலே தெரிவிக்கப்படுகிறது. 69வது நாமாவளியிலே க்ஷத்ரியாந்தக ராமாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா அப்படின்னு பார்த்தோம். அந்த நாமாவிலே என்ன சொன்னோம்? பரசுராமனுடைய அனுபவம், பரசுராமாவதாரம் பண்ணின திருவேங்கடமுடையான் என்ன பண்ணினான்றது அங்க அனுபவித்தோம். அதுல என்ன பார்த்தோம்? க்ஷத்ரிய அந்தக ராமாய அப்படின்னா
க்ஷத்திரியர்கள்னு சொல்லக்கூடிய அரசர்களுக்கு யமனாக அமைந்த ராமன், அதாவது பரசுராமன் பார்த்தோம். அப்படி அவளை யமனா இருந்து சம்ஹாரம் பண்றதும் கூட அவளுக்கு ஹிதமான காரியம்தான், அவளுக்கு மங்களகரமான காரியம்தான்றதையும் பார்த்தோம். ஒருத்தனை கொல்றது எப்படி அவனுக்கு ஹிதமா மங்களமா ஆகும்னா அதுக்கும் விளக்கம் பார்த்தோம். இப்ப மாத்திரம் அவனை கொல்லல அப்படின்னா அவன் இதே மாதிரி அதர்மம் தலைவிரித்தாடக்கூடிய கொடூரமான குரூர செயல்களை எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவனுமே நிறைய பாவங்களை சேர்த்துட்டு போறான். அவனுக்கும் நிறைய நரகங்கள், நிறைய நரகவாசம், நிறைய தண்டனைகள், கொடுமையான ஹிம்சைகள், சிக்ஷைகள் எல்லாம் காத்துட்டு இருக்கிறது. அப்ப அவனும் கெட்டு அவனும் தலைக்கு மேல நிறைய வலிய பாரத்தை தண்டனையை சுமந்துண்டு அவனால பாதிக்கப்படக்கூடியவர்களான லோக தேசத்து மக்களுக்கும் கூட நிறைய கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டு தானும் நிம்மதியா வாழாம மத்தவாளையும் நிம்மதியா வாழ விடாம ரொம்ப கஷ்டப்படுத்திண்டு தானும் கஷ்டப்பட்டு இருக்கானோ இல்லையோ, இதை எப்படி நிறுத்துறது? அவன் நல்லவனானா டே கண்ணா நீ பண்றது தப்பு, இதை பண்ணாதே அப்படின்னு ஆசையா அன்பா கூட்ட சொன்னா கேட்பான். அப்படி கேட்கிறவன் கிடையாது. அகங்காரத்தினாலே கண்ணு மண்ணு தெரியாம ஆடக்கூடியவனை வேற என்ன பண்றது? மொத்தத்துல அவன் பண்ணக்கூடிய அந்த அராஜக காரியத்தை நிறுத்தணும். எப்படி நிறுத்துறது? அவன் பாஷையில சொன்னாதான் அவனுக்கு புரியும்ன்றதுனால அவனை சம்ஹாரம் பண்ணிவிடுறார். அப்படி பண்றதுனாலே சம்ஹரிக்கப்பட்டது அவன் மட்டுமல்ல, அவனுடைய பாவ பரம்பரை. ஏன் பாவ பரம்பரைன்னு அடியேன்னு சொல்றேன்னா, ஒரு பாவம் பண்ணி நிறுத்த போறது இல்ல. ஒரு பாவம் ஒரு பாவம் ஒரு பாவம் ஒரு பாவம் அப்படியே செய்யறா நிறைய பாவங்கள் பண்ணிட்டு வர போறான். அந்த பாவ பரம்பரையே கூட பெருமாள் அழித்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அப்போ அவனும் நிறைய பாவங்கள்ல மாட்டின்று ஹிம்சப்படாம இருக்கான். அவனால ஜனங்களும் பாதிக்கப்படாம இருக்கா. இப்படி அவனுக்கும் மற்றவாளுக்கும் மங்களத்தை பண்ணக்கூடிய மங்களகரன் இந்த ஸ்ரீனிவாசன். அது மட்டும் இல்லாமல் அந்த துஷ்ட சத்திரியர்களை இவன் சம்ஹாரம் பண்ணிட்டா அவளுடைய சரீரம் தான் அழியறதே தவிர பெருமாளுடைய கையாலே மாண்டபடியினாலே அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. இவ்வளோ தப்பு பண்ணி அராஜகம் பண்ணினவனுக்கு சர்வசாதாரணமா மோட்சம் கிடைக்கிறதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதனால அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டி, மற்றவாளுக்கு அவன் நல்லது பண்றானா இல்லையான்றது கூட விட்டுடலாம். அவனுக்கு பர்சனலா பெருமாள் நல்லது பண்ணானா இல்லையான்னு பார்த்தா ஆமா நல்லது பண்றான். இப்படி அராஜகம் பண்ணினவன் எத்தனை பிறவிகள் கஷ்டப்பட்டு நரகங்களை விழுந்து அழிய வேணும், திரும்ப பிறக்க வேணும், அவஸ்தப்பட வேணும். அவனை இவன் கையால முடிச்சதுனால ஒரு க்ஷணத்துல அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டான். அதனால அது அவனுக்குமே கூட மங்களகரமான காரியம். அந்த மங்களகரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீகரமான காரியத்தை பண்ணின ஸ்ரீ வெங்கடேசன் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்திலே ஆச்சரியமா இந்த விஷயத்தை காட்டி கொடுக்கிறார். பிரபாவ ரக்ஷாதிகாரம்னு சொல்லக்கூடிய 26வது அத்தியாயத்திலே ஷிலாதேகே ஸ்திரீத்வாதிகி அப்படின்ற ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலே சுவாமி ரிபுஷு நிகதேரேவ ஹிததா அப்படின்றதா ஒரு வாக்கியம் சொல்றார். ரிபுஷு நிகதேரேவ ஹிததா என்பதாக ஒரு வாக்கியம். இதுக்கு என்ன அர்த்தம்னா பகைவரை அழித்து அவர்களுக்கு நன்மை அளிப்பதும் அப்படின்னு. அதாவது எம்பெருமானுடைய பாதுகைகள் அல்லது எம்பெருமான் என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணித்து என்னென்ன சாகசமான காரியங்களை எல்லாம் நம்ப முடியாத செயல்களை எல்லாம் பண்றதுன்னு வர்ணிச்சுட்டு வர. அப்படி வர்ணிச்சுட்டு வரச்ச பகைவர்களை அழித்து அதனால் அவர்களுக்கு நன்மை அளிப்பதுன்னு ரிபுஷு நிகதேரேவ ஹிததான்னு சொல்றார். அது என்ன சுவாமி, பகைவரை அழித்துன்னு சொன்னா ஒத்துக்கிறேன், இல்ல ஒருத்தனுக்கு நல்லது பண்றதுன்னு சொன்னா ஒத்துக்கிறேன். பகைவரை அழித்து அழிக்கிறவனுக்கே எப்படி நல்லது பண்ண முடியும்னா இப்படிதான் பண்ண முடியும். அவனுடைய பாவத்தை அழிக்கிறான், அவனுடைய சரீரத்தை அழிக்கிறான், அவனுடைய ஜன்மான்னு சொல்லக்கூடிய பிறவியை அழிக்கிறான், அவனுடைய ஆத்மாவுக்கு நல்லதுதான் பண்றான் அப்படின்றது அதுக்கான உள்ளர்த்தம். இது சுவாமி தேசிகனும் கூட ஒப்புக்கொண்ட விஷயம், நமக்கு காட்டி கொடுத்த விஷயம். அதனால ரொம்ப ஆச்சரியமான சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணி அவளுக்கு நல்லது பண்றது, அதனால மற்றவாளுக்கும் நல்லது பண்றதுன்னு சொல்லக்கூடிய மங்களகரமான காரியத்தை பண்ணக்கூடியவன் இந்த ஸ்ரீகரனான ஸ்ரீ வெங்கடேசன். இரண்டாவதான ஞான பிரதானம்னு சொல்லக்கூடிய அறிவை ஊட்டக்கூடிய காரியமும் கூட பரம சம்பத்கரமான விஷயம். அதாவது எல்லோருக்கும் எல்லா விதமான சம்பத்துன்னு சொல்லக்கூடிய செல்வங்களை தரக்கூடிய விஷயம். எப்படின்னா ருஜத் சாமானி யஜோம்ஷி சாஹி ஸ்ரீரம்ருதா சதாம் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா வேதங்களை அறிய வேண்டும், வேத அத்தியனம் பண்ண வேண்டும், அதிலே சொல்லப்பட்ட அர்த்தங்கள் அதனுடைய விசேஷங்கள் அதையெல்லாம் கூட அறிய வேண்டும். இதுவே ஒரு பிராமணனுக்கு உயர்ந்த சம்பத்து. சுவாமி என்ன சொத்து சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இத்தனை கோடி இத்தனை கிரவுண்ட் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அடியேன் வேத அத்தியனம் பண்ணியிருக்கிறேன், அந்த வேதத்திலே சொல்லப்பட்டதான அர்த்த விசேஷங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் நிஜமாவே நம்முடைய சம்பத்து, செல்வம், ஐஸ்வர்யம். யார் யாருக்கு எதை வைத்து மதிப்பு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றச்ச
பிராமணனுக்கு ஞானத்தினாலே மதிப்பு. அந்த ஞானமானது முதல்ல வேதோ கிலோ தர்ம மூலம் அப்படின்னுட்டு எல்லா தர்மங்களுக்கும் மூலமான வேதத்திலிருந்து தொடங்குறது. ஆக வேதத்தை அத்தியனம் பண்ணுவது, அந்த வேத அர்த்தத்தை தெரிந்து கொள்வது என்பது பிராமணனுக்கு செல்வம். அந்த வேத ஞானம், வேதத்தை அறிதல், தர்மங்கள் சம்பிரதாய விஷயங்களை எல்லாம் அறிதலாகிற அந்த பகவத் ஞானம் இருக்கிறதே, அழியாத வசந்த ஞானம், அந்த ஞானத்தை வைத்துத்தான் பிராமணனுக்கு மதிப்பு. ஒருத்தன் எவ்வளவு ஞானவானாக இருக்கிறானோ அவன் அவ்வளவு பெரியவன் என்பதாக. சத்திரியர்களுக்கு வீரத்தினாலே மதிப்பு. அவன் பெரிய சத்திரியன், ஆனா சண்டைக்கெல்லாம் போக மாட்டான், யார் முன்புக்கும் போக மாட்டான், இருக்கிற இடம் தெரியாம இருந்துருவான்னா அவனுக்கு மதிப்பு இல்லை. அவன் துஷ்டர்களை சம்ஹரித்து ஜனங்களை காப்பாற்றக்கூடிய மகா வீரனாக இருக்க வேண்டும். அவனுடைய வீர தீர பராக்கிரமத்தினாலேதான் அவனுக்கு மதிப்பு. வைஷ்யனுக்கு தனத்தினாலே மதிப்பு. ஒரு வைஷ்யன் எவ்வளவு பணம் வச்சுருக்கானோ அதனால் அவனுக்கு மதிப்பு. அப்படி ஒருத்தருக்கும் ஒரு மதிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நமக்கு வேத அத்தியனம் பண்றதும் அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்வதும் வசந்த சம்பத்து, வசந்த செல்வம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசந்த சம்பத்தை, அந்த வசந்த செல்வத்தை எல்லோருக்கும் சுலபமாக கிடைக்கும்படியா எம்பெருமான் பகவத்கீதையிலே பண்ணினான், கிருஷ்ணாவதாரத்திலே பண்ணினான். சுவாமி, வேதம் எல்லாராலையும் கத்துக்க முடியாது. பிராமண, சத்திரிய, வைஷ்யன்னு சொல்லக்கூடிய 3 வர்ணத்தினருக்குத்தான் வேதம் கற்றுக்கொள்வதில் அதிகாரம் அப்படின்னுட்டு சாஸ்திரம் சொல்றது, வேதமே சொல்றது. எந்த வர்ணத்தவரை சேர்ந்தவராக இருந்தாலும் ஸ்திரீகள் வேதாத்தியனம் பண்ண முடியாதுன்னு சொல்றது. அதுவும் போக இந்த 3 வர்ணங்களிலே புருஷாலா பிறந்தவாலும் கூட இன்னைக்கு காலகட்டத்திலே எல்லோருக்கும் வேதாத்தியனம் பண்றதுன்றது ரொம்ப முடியாத காரியமா, கஷ்டமான காரியமா இருக்கு சுவாமி. அப்போ அந்த வேத செல்வமே நமக்கு கிடைக்காம போயிடுறதுன்னு ஒரு வருத்தம். வேதத்தை அத்தியனம் பண்ணினாதான் அந்த வேதத்தினுடைய அர்த்தமானது நமக்கு புரியும். நிர்மூல காலக்ஷேபம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது மூலமே தெரியாம அர்த்தம் கேட்டு என்ன பண்ண போறோம்? நன்னா புரியும்படியா ஒரு பாசுரத்துக்கோ, ஒரு ஸ்லோகத்துக்கோ, ஒரு வேத மந்திரத்துக்கோ ஒரு சுவாமி அர்த்தம் சொல்ற, நன்னா மனசுல பதியறது, கேட்கறச்ச நன்னா இருக்கு. எத்தனை நாள் அது மனசுல நிக்கும்? அதுவே அவர் சொல்லக்கூடிய அந்த பாசுரத்தையோ, அந்த ஸ்லோகத்தையோ, அந்த மந்திரத்தையோ மனப்பாடம் பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி அந்த பாசுரம், ஸ்லோகம், ஸ்தோத்திரம் நமக்கு தெரியுது. அவர் அதை குழந்தைக்கு சொல்றாப்புல நன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி புரியறாப்புல சொல்லி மனசுல புகுத்துற மாதிரி சொன்னாரானாலும் கூட இந்த பாசுரத்துக்கு சுவாமி இப்படி அர்த்தம் சொன்னார், இந்த பதத்துக்கு இது அர்த்தம், இப்படியான அனுபவம் இந்த பாசுரத்திலே இருக்கிறது, இந்த மந்திரத்திலே இருக்கிறதுன்றது காலத்துக்கும் மறக்காது. ஆகையினாலே மூலம் முக்கியம். அதனாலதான் நம்முடைய சம்பிரதாயத்திலே முதல்ல குழந்தையா இருக்கிறச்சே வேதமோ, பிரபந்தமோ, ஸ்தோத்திர பாடமோ மூலத்தை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. ஏன்னா அந்த வயசுலதான் வேற எதை பத்தியும் கவலம் இல்லாம மனசு ரொம்ப நிர்மலமா, ரொம்ப சாதாரணமா இருக்கும். பசி நேரத்துக்கு குழந்தைகளுக்கு வயிற்றுக்கு சாதம் போட்டா போறோம், அதுக்கு மேல உண்ண வேண்டாம். அதுங்களுக்கு வயிற்றுக்கு சாதம் போட்டுட்டு அதுங்களை படினா சந்தோஷமா படிக்கிறது, மற்ற நேரத்துல ரிலாக்ஸேஷனுக்காக, என்ஜாய்மெண்ட்டுக்காக குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, அதோட சரி, அது வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி எந்த விதமான கவலையும் அது மனசுக்குள்ள புகாத காலத்திலேயே அதற்கு வேதம், பிரபந்தம், ஸ்தோத்திரங்கள் முதலானவற்றை எல்லாம் மனப்பாடம் பண்ணி வைத்து விட வேண்டும். அப்படி பண்ணினாத்தான் உண்டு. வயசாகி நானே பாத்துக்கிறேன், நானே கத்துக்கிறேன் அப்படின்னா குழந்தையா இருக்கிறச்ச பண்ற மாதிரி அத்தனையையும் படிப்பது என்பது வயசாக ஆக 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 முடியாது. ஏன்னா அத்தனை கஷ்டங்கள், கவலைகள், பொறுப்புகள், கடமைகள் எல்லாம் படுத்தும் நம்மள. சரி சுவாமி, அந்த மாதிரி குழந்தையில வேதாத்தியனம் பண்ண முடியல, ஒரு சுவாமிகிட்ட உட்கார்ந்து காலக்ஷேபம் பண்ணி வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் என்னால தெரிஞ்சுக்க முடியல, நான் என்ன பண்றதுன்னா அதுக்குதான் பகவான் என்ன பண்ணினான், பின்னாலே வரப்போவதான கலியுகத்திலே நமக்கெல்லாம் நேரம் இருக்காது, ஞானம் போராது, சமயம் இருக்காது, 1008 இன்னல்கள் நம்மளை போட்டு படுத்தும், வயத்துக்கு ஓடுறதுக்கே சரியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்ட பெருமாள் நமக்காக கவலைப்படாதங்க, அனாதியா பெருசா இருக்கக்கூடிய வேதத்தை நான் பகவத்கீதை என்பதாக சின்னதா சுருக்கிறேன். அப்படி சுருக்கினாலும் கூட அந்த வேதத்திலே இருக்கக்கூடியதான அத்தனை அர்த்தங்களையும் இந்த பகவத்கீதையிலே ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறேன். அதனால் அந்த பகவத்கீதையை கற்று அதனுடைய அர்த்தங்களை கற்றீர்களானால் அந்த வேதத்தையும் வேதத்திலே சொல்லப்பட்ட வசந்த விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொண்டவர்களாவீர்கள் அப்படின்னுட்டு பகவானுடைய வாக்கியம் அது. அதைத்தான் திருமழிசை பிரான் சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன் ஆயன் துவரை கோணாய் நின்ற மாயன். யாரு? கண்ணன், கிருஷ்ண பரமாத்மா. அன்று ஓதிய வாக்கு அதனை கள்ளார் உலகத்து ஏதிலராம் மெய்ஞானமில். அந்த கண்ணன் அன்னைக்கு ஓதிய வாக்கு இருக்கு பாருங்க, அவன் சொன்ன வார்த்தை பகவத்கீதைன்னு, அதை கத்துக்காதவா, அதை தெரிஞ்சுக்காதவா
உலகத்து ஏதிலராம் மெய்ஞானமில். இந்த லோகத்துல எதை கத்துண்டாலும் பிரயோஜனம் இல்லை சுவாமி. எதை கத்துண்டாலும் கத்துக்கலைன்னாலும் அந்த பகவத்கீதையை அதனுடைய சாரத்தை தெரிந்து கொண்டாக வேண்டும். அறிவினால் குறைவில்லா அகல்ஞாலத்தவர் அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்து ஒருமூர்த்தின்னு கண்ணனுக்கு ஆழ்வார் பட்டம் கொடுக்கிறார். அகல் ஞானம் அப்படி விரிந்து பறந்திருக்கக்கூடிய பெரிய உலகம் நாம் இருக்கக்கூடிய லோகம். அகல் ஞானத்தவர் அந்த விரிந்து பறந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாம் மனுஷா, அவளுக்கு அறிவினால் குறைவில்லா அகல் ஞானத்தவர்னு சொன்னபடியினாலே நமக்கு மனுஷாளுக்கு ஜீவாத்மாக்களுக்கு அறிவினால ஒரு குறைவும் இல்லை. இந்த சுவாமிக்கு ஞானம் அதிகம், இந்த சுவாமிக்கு ஞானம் குறைவு, இந்த மாமி நன்னா ஞானம் உடையவா, இந்த மாமிக்கு ஞானமே இல்லைன்னு சொல்றதுக்கே பிரசக்தி இல்லை சுவாமி, வாய்ப்பே இல்லை. ஏன்னா பெருமாள் படைக்கிறச்ச எல்லா ஆத்மாக்களையும் ஒண்ணு போலத்தான் படைக்கிறான். எல்லா ஆத்மாக்களுக்கும் ஞானமும் ஆனந்தமும் லட்சணங்கள் விசேஷங்கள். எல்லா ஆத்மாவும் ஆனந்தமானதுதான். அது கர்ம சம்பந்தத்தினாலே 1008 கஷ்டங்களை ஏறிட்டுக்கிறது. இதுவே போய் ஒட்டிக்கிறது. ஒருத்தன் எப்படியானா உடம்புல எண்ணெயை பூசிட்டு மண்ணில் போய் புரண்டானா மொத்த மண்ணும் ஒட்டிக்கிறதோ, அந்த மாதிரி பந்தம் பாசம் ஆசை கோபம் காமம் அது எதுன்னு 1008 எண்ணெயை உடம்புல பூசிட்டு இது போய் பாவத்தையும் புண்ணியத்தையும் ஒட்டிண்டு வந்து ஐயோ ஒட்டிண்டுடுத்தே குத்துறதே குடையறதுன்னு ஹிம்சப்படுறது பாவம். அதனால எல்லா ஆத்மாக்களும் வாஸ்தவத்திலே இயல்பிலே ஞானத்தையும் ஆனந்தத்தையும் குணமாக உடையதுதான். எல்லாத்துக்கும் ஆனந்தமும் ஞானமும் தான் ரெண்டு சொத்து, ரெண்டு கண்ணு போல. எல்லாருக்கும் ஞானம் உண்டு. அப்ப சுவாமி சில பேருக்கு ஞானம் இருக்கிறது, சில பேருக்கு ஞானம் இருக்கிறதா தெரியலையே அப்படின்னா அவளுடைய பாவத்தினாலே அவளுடைய ஞானமானது மறைக்கப்படுறது. அவ பண்ணின பாவம், அதனால அவ ஞானம் மறைக்கப்படுறது. அப்போ அந்த பாவமானது போனா அந்த ஞானமானது பிரகாசிக்கிறது. அப்படின்ற பட்சத்திலே இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தம் ஆடுறது, பெருமாள் தீர்த்தம் சாப்பிடுறது, சாலக்கிராம தீர்த்தம் சாப்பிடுறது, ஆச்சாரியன் ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறது, இப்படி பல விதமான உபாயங்கள் இருக்கு நமக்கு. அதையெல்லாம் பண்ண பண்ண நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நமக்கு ஞானமானது சுடர்விடும். இது புரியறதுக்காக அடியேன் சின்னதா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பாமர பொண்ணு, படிப்பறிவு இல்லாத எழுத படிக்க தெரியாத ரொம்ப கஷ்டமான ஏழை குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, அவ ஒருத்தி தான் பாவம். அவ ஏதாவது கஷ்டப்பட்டு தொழில் பண்ணா அவ வயத்த கழுவிக்கலாம், சாட்டுக்கலாம். அந்த பொண்ணு அவ கட்டட வேலை, கொளுத்து வேலைன்னு சொல்ற மொழி, அந்த கட்டட வேலைக்கு போயிட்டு இருக்கிற பொண்ணு பாவம். திடீர்னு ஒரு நாள் தவறாம வேலைக்கு வருவா, ரொம்ப நன்னா வேலை பண்ணுவா. வேலை பண்ற இடத்துல எல்லாராண்டையும் நல்ல பேர் வச்சுட்டு இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணு. திடீர்னு ஒரு வாரம் 10 நாள் அந்த பொண்ணு வேலைக்கே வரல. நல்ல பொண்ணா நல்லா வேலை பண்ற பொண்ணா இருக்கிறபடினால இந்த முதலாளி அந்த பாவம் அந்த குழந்தை வந்துன்றது அதை காணமே என்னன்னு பாருங்க அப்படின்ற. இவா சரி நாங்க விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறச்சு அந்த பொண்ணு வந்துடுறாங்க. ஏமா கண்ணா வேலைக்கே வரதில்லை, என்னாச்சு உனக்கு, உடம்பிடம் சரியில்லையா, எதுவும் தகவலே இல்லையே ஒண்ணுமே அப்படின்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல சுவாமி, ஒரு நாள் வழக்கமா நான் வராப்புல வேலைக்கு வந்துட்டு இருந்தேன். அங்க ஒரு கோவில்ல ஒரு சுவாமி ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தார். அது என் காதுல விழுந்தது. தினமும் வேலைக்கு வரச்ச கோவில்ல போய் பெருமாள் கை கூப்பிட்டு வரது வழக்கம். சுவாமி இன்னைக்கு நல்லபடியா பழப்பு போகணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு வரது வழக்கம். அந்த மாதிரி கோவில்ல பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகப்போ ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு சுவாமி. அது காதுல விழுந்தது, ரொம்ப நன்னா இருந்தது, எனக்கு பிடிச்சு போயிடுத்து. எனக்கு என்னமோ அந்த இடத்துல இருந்து வரத்துக்கே மனசு இல்லை சுவாமி. விசாரிச்சா என்னமோ 10 நாள் 15 நாள் அங்க தொடர்ந்து ராமாயண காலக்ஷேபம் முழு நேரமும் நடக்கிறதுன்னு சொன்னா, பிரசாதம் எல்லாம் கூட அங்கேயே கிடைச்சிரும்னா, இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், அந்த ராமாயண காலக்ஷேபத்தை முழுசா கேட்டு வந்தேன் சுவாமி. சாதமும் கிடைச்சிடுத்து, அதனாலதான் என்னால வேலைக்கு வர முடியல. அது ஆயிடுத்து, இனிமேல் நான் தினம் வேலைக்கு வரேன், மன்னிச்சுடுங்க அப்படின்னா. ஏண்டி உனக்கு ஒண்ணுமே எழுத படிக்க தெரியாது, படிப்பு வாசனையே கிடையாது, உனக்கு என்ன ராமாயணம் புரிய போறது, நீ எதுக்கு போன, இங்க வந்தாலாவது சம்பாதிச்சிருக்கலாம், கஷ்டம் தீர்ந்திருக்குமோ இல்லையோ அப்படின்னார். இவ என்ன பண்ணினா, இந்த ராமாயண கால பேசிக்காவே நல்ல பொண்ணு, இயல்பிலேயே நல்ல பொண்ணு, பணிவான பொண்ணு, இந்த ராமாயண காலக்ஷேபம் வேற கேட்டிருக்கா. சரி இவ ரெண்ட வாக்குவாதம் எல்லாம் பண்ண வேண்டாம், நாம இவருக்கு புரியறாப்புல பண்ணணும்னுட்டு என்ன பண்ணினா, ஒரு உடஞ்சி போன ஓட்ட பக்கெட் இருந்துதான் ஒரு ஓரமா. அது நிறைய மண் மூடி போய் சாணம் அது இதுன்னு ஒட்டிண்டு ஒரே அழுக்கேறி போய் அந்த பக்கெட்டை எதுக்கும் யூஸ் இல்லாம இருந்ததுன்னு ஒரு ஓரமா ஸ்கிராப்ல போட்டு வச்சிருந்தான் அந்த பக்கெட்டை. அந்த பக்கெட்டை கொண்டு ஜலத்தை இழுத்து இழுத்து கொட்டிட்டு இருந்தாலாம். அதாவது அந்த பக்கெட் எடுக்கிறது, ஒரு கணத்துல போடுறது, ஜலத்தை இழுத்து கொட்டுறது, தொட்டியில போடுறது, ஜலத்தை இழுத்து கொட்டுறதுன்னு இந்த முதலாளி பாக்குறாப்புல வேணும்னே பண்ணாலாம். இவருக்கு கோவம் வந்துடுது, என்ன பைத்தியமா இதுக்கு, ஒன்னுத்துக்கும் உதவாத ஓட்ட பக்கெட்ல போய் ஜலத்தை இழுத்து கொட்டிட்டு இருக்கிறது, என்ன பிரயோஜனம் இதனாலேன்னுட்டு, ஏமா என்ன பண்ற நீ, என்ன விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் இருங்க சார் அப்படின்னு இந்த பொண்ணு திரும்ப அந்த காரியத்தையே பண்ணாலாம்.
அவருக்கு கோபம் பொறுக்க முடியல. பக்கத்துல வந்து என்ன பண்றேன்னு கேட்டார். பக்கெட் காட்டினாலும் அப்பவும் புரியல இவளுக்கு. அந்த பக்கெட் ஆரம்பத்துல கையில தொடுறதுக்கு கூட அருவருப்பா இருக்கும்படியா கண்ட அழுக்கும் ஏறி போய் சாணங்கிணெல்லாம் போட்டு ஒரு மாதிரி வந்து கன்றாவியா அருவருப்பா இருந்தது பார்க்க. இப்ப இவ இத்தனை முறை ஜலத்துல போட்டு போட்டு அதை கொட்டினதுனால அந்த பக்கெட் ஆனது வந்து சுத்தமா எடுத்து அதனுடைய அழுக்கெல்லாம் போயிடுத்து. அதுக்கு இந்த பொண்ணு சொல்றாளாம், இதுல இருந்து என்ன தெரியறது உங்களுக்கு, அந்த சுவாமி சொன்ன ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க எனக்கு அப்படியே மனசுல நிக்கிறதோ இல்லையோ, என்னால அதை மற்றவாளுக்கு சொல்ல முடியறதோ இல்லையோ, எனக்கே அது வந்து முழுசா அப்படியே ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, அந்த ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபம் போறதுக்கு முன்னாலே இந்த அழுக்கான பக்கெட் மாதிரிதான் நான் இருந்தேன். ஜலத்துல போட்டு அலம்ப அதனுடைய அழுக்கு எல்லாம் போயிடுத்தோ இல்லையோ, அந்த மாதிரி என்னுடைய பாவம் என்னுடைய அழுக்கு எல்லாம் மொத்தம் போயிடுத்து சுவாமி. இப்ப நான் இனிமேல் எப்படி வாழணுமோ அப்படி தப்பு பண்ணாம பாவம் பண்ணாம சுத்தமா வாழுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாலாம். இவருக்கு என்னன்னா, ஓட்ட பாத்திரத்தினால ஜலத்தை இழுத்து கொட்டின்னு இருக்காளே, ஓட்ட பாத்திரத்துல ஜலம் தங்குமா, இவளுக்கு ஞானம் இல்லையே, ஞானம் இல்லாத இவளுக்கு எப்படி ராமாயணம் நிற்கும் புரியும்னு இவருடைய சந்தேகம். அவ அதுல ஒரு சூக்ஷ்மமான அர்த்தத்தை புரிய வைக்கிறா. என்னன்னா, இந்த பக்கெட்ல ஓட்டை எப்படி வந்தது, என் ஞானத்துக்கு தோஷம் குறை எப்படி வந்தது, இந்த பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய என்னுடைய பாவங்கள்னு சொல்லக்கூடிய என்னுடைய கர்மான்னு சொல்லக்கூடிய அழுக்கு இதை மூடிட்டு இருக்கிறது சுவாமி, அது போயிடுத்துன்னா பவித்திரமா இருந்தோ இல்லையோ அது போறோம், அப்ப ஞானம் தானா வரும், மனசுல நிற்கும் எனக்கு அப்படின்ற விஷயத்த உணர்த்தினாலாம். அந்த மாதிரிதான் நமக்கு எல்லாருக்கும் பொதுவான ஞானம் தான். அது நம்முடைய பாவத்தினாலே அழுக்கா மறைக்கப்பட்டதுனால புரிய மாட்டேன்றது. சரி அப்படியே விட்டுடலாமா, ஏன்பா நீ பாவம் பண்ணினா உனக்கு ஞானம் இல்லாம போயிடுத்து, உனக்கு விஷயம் புரியல, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, கஷ்டப்பட்டு இருக்க, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு விடுறது பகவானுக்கு அழகு இல்லை. ஏன்பா வேதம் கொடுத்தேன், இதிகாசம் கொடுத்தேன், புராணம் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன், நீ வந்து அதெல்லாம் பார்க்காம தப்பு பண்ணிட்டு அனுபவிக்கிறேன்னா அனுபவிச்சுட்டு போ அப்படின்னு விடுறது நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கக்கூடிய பரம்பொருளுக்கு அழகில்லை. அதனால என்ன பண்ணினா, உபகார சங்கிரகம் அப்படின்ற பிரபந்தத்திலே பெருமாள் நமக்கு என்னென்ன உபகாரங்களை எல்லாம் பண்றான்னுட்டு அவன் பண்ண உபகார பரம்பரை, ஒரு உபகாரம் ரெண்டு உபகாரம் இல்ல, பரம்பரை அத்தனை உபகாரங்கள் பண்றக்கான்றத சுவாமி தேசிகன் அந்த உபகார சங்கிரகம்ன்ற பிரபந்தத்துல தெரிவிக்கிறார். அந்த மாதிரி வேதங்களை கொடுத்தான், வேதங்களுடைய அர்த்தம் புரிய வேண்டும் என்பதற்காக இதிகாசங்களை கொடுத்தான், புராணங்களை கொடுத்தான். இத்தனையும் கொடுத்துட்டேன்பா, என் காரியம் ஆயிடுத்து, இதுக்கும் மேல நீ இப்படிதான் இருப்பேன்னா இருந்துக்கோ அப்படின்னு விடுறது பெருமாளுக்கு அழகில்லை. அப்போதைக்கப்போ அப்பப்போ இருக்கிற ஜனங்களுக்காக பெருமாள் இறங்கி வந்து அவதாரம் பண்றதும் உபதேசம் பண்றதும், மான்களை கொண்டு தன்னுடைய அடியவர்களை கொண்டு அவதாரம் பண்ண வைத்து ஜனங்களை திருத்தி தன்னுடைய திருவடிகளுக்கு சேர்த்துக் கொள்வதும், இதெல்லாம் பெருமாளுடைய காரியம். அவன் தாயாரும் பெருமாள் அது கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு நிச்சயமா. அதுல ஒன்னும் இப்படி அளவில்லாமல் பெருசா இருக்கக்கூடிய வசந்த வேதத்தை நான் பகவத்கீதைன்னு சின்னதா மாத்தினேன், அதனுடைய அர்த்தத்தை சொன்னேன் அப்படின்னார். அறிவினால் குறைவில்லா அகல் ஞான தவறுனுட்டு, ஞானத்துல இந்த லோகத்துல இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு ஒரு குறைவும் இல்லை. அவளுடைய பாபம் கர்மா மறைச்சுட்டு இருக்கிறது, அவ தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வசந்த வேத விஷயங்களை எல்லாம் கீதையா மாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமோ, தோஷத்தினாலே கர்மத்தினாலே மறைக்கப்பட்ட ஞானத்தை உடைய சாதாரணமான பாவிகளான நமக்கெல்லாமும் கூட வசந்த வேதத்தினுடைய அர்த்தம் விளங்குமாறு புரியுமாறு சுலபமா பகவத்கீதையா மாத்தி கொடுத்த பெருமாள். யாரா அது பண்ண முடியும்னு நினைக்கிறேங்க? ஒரு கஷ்டமான விஷயத்தை எல்லோருக்கும் புரிகிற மாதிரி சாதாரணமா இறங்கி வந்து சொல்றதுன்றது யாரால முடியும்? அறிவினால் குறைவில்லா நிறை ஞானத்து ஒரு மூர்த்தி. ஞானம் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட ஞானம் இருக்க வேண்டும்னா நிறைந்த ஞானம் இருக்க வேண்டும். ஒரு விஷயத்த, கஷ்டமான விஷயத்தை இவர் உபதேசம் பண்றாரு அப்படின்னா அந்த விஷயத்திலே இவருக்கு எந்த விதமான சந்தேகங்களும் இருக்கக்கூடாது. அவரை போய் சுவாமி இந்த சொன்னீங்க எனக்கு புரியல, இதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேட்டா, இல்ல எனக்கே புரியல, புஸ்தகம் பார்த்து சொல்றேன், யாரையானும் கேட்கறேன், எனக்கு அதுதான் புரியாம தடுமாறின்னு இருக்கேன்னு அவர் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அதுல வந்து தீர்க்கமான ஞானம் இருக்க வேண்டும். அந்த மாதிரி இந்த லோகத்திலே தீர்க்கமான ஞானம் உடையவன் யாருன்னா பகவான் தான். ஆகையினால அந்த வேதத்தை எல்லோருக்கும் புரியுற மாதிரி கொண்டு போய் சேர்க்கறதுன்றது அவனால மட்டும்தான் முடியும். அதனாலதான் அந்த காரியத்தை வேற யாரிடத்திலையும் கொடுக்காம தானே பண்ணினான். இப்படி அந்த பகவத்கீதையை உபதேசித்து நமக்கெல்லாம் நல்லது பண்ணியிருக்கிறான். அது ஒரு மங்களகரமான காரியம், அது ஒரு ஸ்ரீகரமான காரியம். அப்படி பகவத்கீதையினாலே நமக்கு வேதம்
வேதத்தினுடைய அர்த்தம் என்கிற ஞான சம்பத்து ஞான ஸ்ரீயை அளித்த ஸ்ரீகரனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்றது இன்னொரு அர்த்தம். அதனால விரோதி நிரசனம்னு சொல்லக்கூடிய சத்துருக்களை அழிப்பது, ஞான பிரதானம்னு சொல்லக்கூடிய அறிவை ஊட்டுறது அப்படின்ற ரெண்டு மங்களகரமான காரியங்களை பண்ணக்கூடிய ஸ்ரீ வெங்கடேசன் இவன் அப்படின்றதுனால இவனை ஸ்ரீகரஹா மங்களகரமானவன் அப்படின்னு திருவனந்தாழ்வான் கொண்டாடினர். இது தவிர இதுக்கு இன்னொரு அர்த்தம் ரெண்டு விதமா சொல்லலாம். இப்ப சொன்னது ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் ரெண்டு விதமா சொல்லலாம். ஸ்ரீகரஹா அப்படின்ற பதத்துக்கு ஸ்ரீயஹா கரஹா அப்படின்னு பிரிச்சு அர்த்தம் புரிஞ்சுண்டா அந்த வியுத்பத்தியை கொண்டா ஸ்ரீயாகிய மகாலட்சுமிக்கு கையாக இருப்பவன் அர்த்தம். கரஹா கரம் அப்படின்னா கைன்னு சொல்றோமோ இல்லையோ, ஸ்ரீயா அப்படின்னா தாயார், ஸ்ரீயஹா கரஹா அப்படின்னா தாயாராகிற மகாலட்சுமிக்கு கையாக இருப்பவன் அர்த்தம். சரி, தாயாருக்கு எப்படி இவன் கையா இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய தாயார் ஒரு ஜீவனை ஒரு மனுஷனை ரட்சிக்கணும், அவனை அனுகிரகம் பண்ணணும், காப்பாற்றணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறான். மனசுல நினைச்சத புருஷகாரமா பரிந்துரையா ரெக்கமெண்டேஷனா பெருமாளிடத்துல விஞ்ஞாபிக்கிறா. சுவாமி, இந்த குழந்தை வந்திருக்கு, இதனுடைய தப்புகள் எல்லாம் மன்னிச்சு இதை நான் காப்பாற்றணும், இதை ஏத்துக்கணும், இதுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க தான் உபகாரம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளிடத்துல இவள் விஞ்ஞாபிக்கிறாள். அதுக்கு புருஷகாரம்னு பெயர். அத பெருமாள் உடனே பண்ணி வைக்கிறான். அதுல ஒரு சந்தேகமும் இல்லை, நன்னா தெரியும் நமக்கு. இவள் சொல்லிட்டாளானா போறோம், அது அப்படியே நடக்கிறது அங்க. அப்போ அவளுக்கு இவன் கையாக இருக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எப்படின்னா, நாம ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறோம். எதனால பண்றோம் அந்த காரியத்தை? நம்முடைய கையால பண்றோம். ஒரு புஸ்தகத்தை எடுக்கணும் மனசு நினைக்கிறது, அதுவும் அந்த 3வது ரேக்ல இருக்கிற பச்சை புஸ்தகத்தை எடுக்கணும்னு மனசு நினைக்கிறது. எழுந்துக்கிறோம், அந்த கையால புஸ்தகத்தை எடுக்கிறோம். இப்படி மனசு நினைக்கிறத கை பண்றது. அந்த மாதிரி பெருமாளுடைய மனசு இருக்கக்கூடியதான, அவனுடைய ஹிருதயம் இருக்கக்கூடியதான இடத்திற்கு அருகே இருப்பவளான அலர்மேல் மங்கை அவ என்ன நினைக்கிறாளோ என்ன சொல்றாளோ அதை பெருமாள் கை போல செஞ்சு முடிக்கிறான். அதனாலே அந்த ஸ்ரீக்கு, அந்த மகாலட்சுமிக்கு, அந்த அலர்மேல் மங்கைக்கு கை போல செயல்படுகிறவன். நினைக்கிறதெல்லாம் அவ என்ன நினைக்கிறாளோ அதை அப்படியே கை பண்ற மாதிரி பண்ணி முடிச்சிடுவான். அதனால அவளுக்கு கை போல இருக்கக்கூடியவன். அதனால ஸ்ரீகரஹா, ஸ்ரீயஹா கரஹா இது ஸ்ரீகரஹா. இன்னொரு விக்கிரக வாக்கியம், இன்னொரு வியுத்பத்தியை கொண்டால் ஸ்ரீஹி கரஹா யஸ்ய சஹா அப்படின்ற மாதிரி இதை புரிஞ்சுண்டா மகாலட்சுமியை கையாக உடையவன் அர்த்தம். அதாவது முதல்ல மகாலட்சுமிக்கு இவன் கையா இருக்கான்னு பார்த்தோம், இப்போ இவன் மகாலட்சுமிக்கு கையா இருக்கான்னு பாக்குறோம். என்ன அப்படியே வைஸ் வெர்சா, பிராட்டி என்ன நினைக்கிறாளோ அதை பெருமாள் கை போல பண்றான்னு பார்த்தோமோ இல்லையோ, இப்ப பெருமாள் என்ன நினைக்கிறானோ அதை பிராட்டி கை போல பண்றான்றதுதான் விஷயம். ஒரு உதாரணம், இந்த குழந்தை வந்திருக்கு, இதனுடைய பாவங்களை நான் மன்னிச்சுட்டேன், நாம மறந்துடணும். ஒரு அம்மா அப்பாவா ஏதோ தப்பு பண்ணிட்டு தெரியாம போனா போறது பைத்தியம்னு மன்னிச்சு விட்டுட்டு இதை ஏத்துக்க பார்க்கணும், தண்டிக்கணும்னு நினைக்க கூடாது. சுவாமி எனக்காக ஏத்துக்கோங்கன்னு சொல்லி பெருமாள் இடத்துல கேட்கிறா. அவன் அப்படியே ஆகட்டும்னு பண்றான். 2 பேரும் சேர்ந்து ஏத்துக்கிறா. அம்மாவால நம்முடைய காரியம் சுலபமா முடிஞ்சு போயிடுது. பெருமாள் மட்டும் தனியா இருந்தான்னா அதுக்கான தண்டனையை கொடுப்பான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவ சொல்றத அவன் பண்றான்றது புரியுறது சுவாமி. அவளுக்கு இவன் கையா இருக்கான்றது நல்லாவே புரியுறது. இவனுக்கு அவ எப்படி கையா இருக்கா அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம், உறையூர் திவ்ய தேச வைபவத்தை பாக்குறச்ச என்ன பார்த்தோம்? கமலவள்ளி நாச்சியாரினுடைய தகப்பனார் நந்த சோழன் சொல்லக்கூடியவன் நல்ல தர்மாத்மா, ரொம்ப பரம பாகவதன், ரங்கநாதனுடைய பக்தன். எவ்வளவோ கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. அந்த ஒரு கஷ்டம் அவனுடைய மனசை உறுத்திண்டே இருந்ததுன்னு சொன்னோம். ரங்கநாதனிடத்துல போய் பெரிய பெருமாள் இடத்துல போய் அழறான், சுவாமி எனக்கு இத்தனை கொடுத்த ஒரு குழந்தைய கொடுக்கலையே அப்படின்னு ஒரு ஆசையா அவன் பெருமாள் இடத்துல அழறச்ச பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு மனசுல நினைச்சுட்டான். ஸ்ரீவைகுண்டத்துல பிராட்டியை பார்த்து என்ன சொன்னான் பெருமாள்? மகாலட்சுமி, நம்முடைய பக்தனான நந்த சோழன் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறான், நீ அவனுக்கு போய் குழந்தையா பிற, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். சொன்ன உடனே என்ன பண்ணினாவோ, ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து இறங்கி நந்த சோழன் வேட்டையாடக்கூடிய வனத்திலே ஒரு தாமரை ஓடத்திலே சகஸ்ரதல பத்மம்னு சொல்லக்கூடிய 1000 இதழ் தாமரையிலே குழந்தையா தோன்றினான். அவன் எடுத்து கமலவள்ளியின் பெயர் சூட்டி வளர்த்தான். கல்யாண வயசு உடனே பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டான். அப்படி குழந்தை இல்லாத குறைய தீர்த்து வைக்கிறதுக்காக நீ குழந்தையா போய் போறேன்னு சொன்னா உடனே கிளம்பிட்டான். அந்த மாதிரி இவன் நினைக்கக்கூடிய காரியத்தை பண்ணக்கூடிய கையாக அவளும் இருக்கிறாள் அப்படின்ற விஷயமும் நமக்கு உதாரணம். அது
இப்படி நிறைய இடத்துல வந்திருக்கான் பெருமாள். இவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதை பிராட்டி கிட்ட சொல்லுவான், பிராட்டி போய் பண்ணி வைப்பா. அவன் நினைக்கிறத இவன் பண்றான், இவன் நினைக்கிறத அவ பண்றான். இப்படி இவாளுடைய தாம்பத்தியம் என்பது எந்த விதமான அபிப்பிராய பேதமும் இல்லாமல் உலக நன்மைன்னு சொல்லக்கூடிய லோகக்ஷேமம் ஒண்ணுத்தையே லட்சியமாக கொண்டு அழகா நடந்துட்டு வருது. அம்மா அப்பா 2 பேரும் தான் குடும்பத்தினுடைய 2 கண்கள் தூண்கள். அவா 2 பேருக்குள்ள அபிப்பிராய பேதம் இல்லாம 2 பேரும் ஒத்து போய் நன்னா இருந்தாதான் அவளை நம்பி அவளுடைய நிழல்ல ஆதரவுல இருக்கக்கூடிய குழந்தைகள் பேரம்பேத்திகள்னு குடும்பமே நன்னா இருக்கும். அவளுக்கு ஏதான அபிப்பிராய பேதம் வந்துட்டு அவ அடிச்சுண்டு புடிச்சுண்டு கஷ்டப்பட்டு இருக்கா, அவளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா அதனால பாதிக்கப்பட போறது அவளுடைய நிம்மதி, அவளுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடியதான அத்தனை குழந்தைகளுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது, எல்லாருடைய நிம்மதியும் பறிபோறதோ இல்லையோ. சாதாரணமா ஒரு குடும்பம் ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்திலேயே இப்படி நடக்கிறது. அம்மா அப்பா 2 குழந்தைகள் இருக்கு, அந்த குடும்பத்திலேயே இப்படி நடக்கிறது. இந்த அம்மா அப்பா 2 பேருக்குள்ள அபிப்பிராய பேதம் வந்து ஒற்றுமை இல்லாம போயிடுச்சுன்னா 2 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு குடும்பமே நிம்மதி இல்லாம 4 பேரும் நிம்மதி இல்லாம இருக்கா. இந்த அண்ட சராசரம்னு சொல்லக்கூடிய இத்தனை லோகங்கள் என்பது ஒரு பெரிய குடும்பம். வசுதைவ குடும்பகம் அப்படின்றது சாஸ்திரம். வாசுதேவனுடைய குடும்பம் இது. எல்லாத்துக்கும் குடும்பத் தலைவன் வாசுதேவன், குடும்பத் தலைவி தாயார். மாதா தேவி வாசுதேவகா பிதாமே. நீ அம்மா, வாசுதேவன் பெருமாள் பிதா. இந்த உலகம் உங்களுடைய குடும்பம், வசுதெய்வ குடும்பம். அப்படி இருக்கிறச்ச 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய தாயார் தகப்பனாருக்கு ஒரு பேதம் வந்துட்டதுனாலே குடும்பம் சிதறி போடுது. இப்பேற்பட்ட இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு தாயாகவும் தகப்பனாராகவும் இருக்கக்கூடிய குடும்ப தலைவனுக்கும் குடும்ப தலைவிக்கும் அபிப்பிராய பேதம் துளி வந்தாலும் கூட உலக நிம்மதி கட்டுவிடும், உலகங்கள் எல்லாம் சிதைந்து விடும். அதனால இவ ரொம்ப ஜாக்கிரதையா உலகக்ஷேமம் மட்டும்தான் கொள்கை. நான் பெரியவனா நீ பெரியவளான்னு அவன் நினைக்கிறது இல்ல, நீ பெரியவனா நான் பெரியவளான்னு அவளும் நினைக்கிறது இல்ல. 2 பேரும் சமானமாக இருந்தாலும் கூட உலக மக்களுக்கு நல்லது பண்ணணும், குழந்தைகளை நன்னா வச்சுக்கணும்னுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சு நடந்துட்டு போறா. நான் கணவன், நான் சொல்ற காரியத்தை நீ பண்ணக்கூடியது உன்னுடைய தர்மம், அதெல்லாம் நீ சொன்னா நான் கேட்கறது அப்படின்னு பெருமாள் அவளை அகங்காரத்தினாலே விரோதித்துக் கொள்ளவில்லை, கோபித்துக் கொள்ளவில்லை பெருமாள். அந்த மாதிரி பிராட்டி நான் சில காரியங்கள் எல்லாம் உன்னை பண்ணுன்னு சொல்லி அதை நீ பண்றதுனால அதுக்கு பதில் என்ன பண்ண சொல்றியா அப்படின்னு அவளும் அங்கே பெருமாளிடத்திலே கோபித்துக் கொள்ளவில்லை. இப்படி இவாளுடைய தாம்பத்தியமானது ஒற்றுமையானது அழகாக இருக்கிறபடியினால்தான் இந்த உலகம் நிம்மதியா இருந்துருக்கிறது. இவாளுக்குள்ள பேதம் வந்து கொடுத்தனா கஷ்டம். இதை இன்னொரு மாதிரியும் சொல்லுவா, ஒரு ராஜ்யத்திற்கு 2 ராஜாக்கள் இருந்தால் அவளுக்குள்ள அபிப்பிராய பேதம் ஏற்பட்டுடுத்து, கருத்து வேற்றுமை வந்துடுத்துன்னா அந்த ராஜ்யத்திலே அந்த தேசத்திலே இருக்கக்கூடிய பிரஜைகள் எல்லாருக்கும் கூட பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படும். இப்ப 2 ராஜா இருக்கான். ஒரு ராஜா ஒரு சட்டம் போட்டான், இதுதான் பண்ணணும்னுட்டு. சரின்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு 2 நாள் கழிச்சு 3ஆவது நாள் ஒரு ராஜா இன்னொரு ராஜா என்ன பண்ணினா அதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுறான், நிறுத்திட்டா. இப்ப பழைய ராஜா நான் போட்ட சட்டத்தை மீறி நீங்க இதை பண்ணலையேன்னுட்டோ இவாளை சிக்ஷிக்கிறான், ஹிம்சிக்கிறான், ஜெயில போடுறான். என்ன பண்ண முடியும்? இப்படி ராஜாக்கள் 2 பேரா இருந்தாலும் கூட அவளுக்குள்ள கருத்து வேற்றுமை, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துடுத்துனா பாதிக்கப்படுறது அந்த பிரஜைகள் தான். அப்ப யோசிச்சு பார்க்கலாம், எதுக்கு சுவாமி 2 ராஜா? ஒரே ஒரு ராஜா இருந்துட்டு போட்டோமே. சரி, 2 ராஜா வேண்டாம், ஒரு ராஜாவை கழிச்சு விடலாம், ஒரே ராஜா போறோம். அந்த ஒரு ராஜா நல்ல மனசு இல்லாம அவன் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி நடந்துட்டானா அப்போ வந்தான லோகம் பாதிக்கப்பட போறது. அதனால ஒரு ராஜ்யத்துக்கு 2 ராஜா இருக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த 2 ராஜாக்களுக்குள்ள அபிப்பிராய பேதம்னு சொல்லக்கூடிய கருத்து வேற்றுமை இருக்கிறது, அகங்காரம் இருக்கிறது, ஒற்றுமை இல்லாததுதான் பிரச்சனை. இப்போ அப்ப இந்த உலகத்துக்கு ஈஸ்வரன், ஈஸ்வரி, தெய்வம் அப்படின்னுட்டு ஒருத்தம் போராதா, பெருமாள் போராதா? எதுக்கு பெருமாள் பிராட்டி என்கிற 2 தெய்வங்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறவாளுக்கு 2 ராஜா இருக்கிறது ராஜ்யத்துக்கு பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி 2 தெய்வம் இருப்பது உலகத்துக்கு பிரச்சனை இல்லை. அந்த 2 தெய்வங்களுக்குள்ளே கருத்து வேற்றுமை இல்லாமல் அபிப்பிராய பேதம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். இவர்களுக்குள்ள எந்த விதமான அபிப்பிராய பேதமும் இல்லை. 2 பேருக்கும் உயிர் நாடியா ஒரே நோக்கம்தான், லோகக்ஷேமம், குழந்தைகளை ரட்சிக்க வேண்டும் அப்படின்றதான் நோக்கம்.
அதனாலதான் சுவாமி சாதிக்கிறச்ச ஒன்றுடையாள் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் ஈன்ற உயிரெல்லாம் உய்ய அப்படின்னு சாதிக்கிறார். ஒன்றுடையாள் திருமகள், அழகான மெலிதான கொடியை போலே வளைந்து நெளிந்திருக்கக்கூடிய இடுப்பை உடையவளான பிராட்டி மகாலட்சுமி. அந்த திருமகளும் பிராட்டியும் தானும் பெருமாளும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நினைவால் ஈன்ற உயிர் அப்படின்னா இவா ரெண்டு பேரும் ஒரே சங்கல்பத்தோட ஒருமித்த எண்ணத்தோட இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றா. ஒரே நினைவோட உலகத்தை காப்பாத்துறா. இப்படி எல்லாமே இவ ஒருமித்த கருத்தோட தான் பண்றா. அந்த ஒரு நினைவால் ஈன்ற உயிர்கள் தான் நாம. நமக்காக நம்முடைய நன்மைக்காகத்தான் அவ இரவும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு நினைவுன்றதுதான் இங்க முக்கியம். அதனாலேதான் சுவாமி தேசிகன் ஆச்சரியமா தம்பதி தெய்வதம் மகான்னுட்டு இந்த இரட்டை, இந்த கணவனும் மனைவியுமாகிற இந்த ரெண்டு தெய்வங்கள் தான் நமக்கு பரம்பொருள் பரதத்துவம் அப்படின்னு பெருமாளும் பிராட்டியும் தான் பரதெய்வம்னு ஆச்சரியமா நம்மளுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபித்தார் சுவாமி. ஆக ஜனம் கஷ்டப்படும்னா அதுக்கு என்ன காரணம்? அபிப்பிராய பேதம். அது இவா விஷயத்துல வரத்துக்கு சான்ஸே இல்லை சுவாமி. ஆகையினால இவா நம்ம எல்லாம் காப்பாத்துறா அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரார்த்தம் இதுல புரியுறது. அப்படி ஸ்ரீக்கு கரமாக இருப்பவன் ஸ்ரீயை கரமாக உடையவன் அப்படின்ற அர்த்தத்தினாலும் ஸ்ரீகரஹா என்கிற நாமாவானது விளக்கப்பட்டது. ஸ்ரீகராய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அடுத்தது 73வது நாமாவளி. உபத்யகா பிரதேசஸ்த சங்கர தியாதமூர்த்தயே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் உபத்யகா பிரதேசஸ்த சங்கர தியாதமூர்த்திஹி என்பது. உபத்யகா பிரதேசம் அப்படின்னா தாழ்வரை பகுதின்னு அர்த்தம். சங்கரன் அப்படின்னு ருத்ரனுக்கு பரமசிவனுக்கு பெயர். தியாத அப்படின்னா தியானம் என்கிற பதத்தினுடைய பூதகால பதம். தியானம் என்கிற சொல்லினுடைய இறந்த கால சொல். தியாத அப்படின்னா தியானம் பண்ணப்பட்ட அப்படின்னு அர்த்தம். மூர்த்தி அப்படின்னா உருவம், விக்கிரகம், வடிவம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? உபத்யகா பிரதேசஸ்த சங்கர தியாதமூர்த்தின்னா என்ன அர்த்தம்? தாழ்வரையிலே வசிக்கக்கூடிய சங்கரனாலே தியானிக்கப்பட்ட மூர்த்தின்னு அர்த்தம். எதனுடைய தாழ்வரையிலே? இப்ப எதை பத்தி பார்த்துட்டு வரோம்? திருவேங்கடமலையை பத்தி அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வேங்கடமலையினுடைய தாழ்வரையிலே வசிக்கும் சங்கரனாலே தியானிக்கப்பட்ட மூர்த்தியான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம். இதற்கு முன்னாடி நாமாவால பாண்டவர்களுக்கு உதவி பண்ணி அர்ஜுனனுக்கு ஞானோபதேசம் பண்ணினது அதெல்லாம் சொன்னார். இங்க அர்ஜுனனை போலவும் பாண்டவர்களைப் போலவும் சாதாரணமான பக்தர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகம் யார தெய்வம் அப்படின்னு சொல்றதோ, யார மும்மூர்த்திகள்னு சொல்றதோ, அதுல ரெண்டு பேர் இந்த பிரம்மாவும் ருத்ரனும். அவளுக்கும் கூட இவன் கஷ்டங்களை எல்லாம் நீக்கி இன்னல்களை எல்லாம் போக்கி அவளுக்கு தேவையான வரங்களையும் கொடுத்து அவளை காப்பாத்தி அந்த நன்றியை மறக்காம அவ இவனை தியானம் பண்ணி சேவிச்சுருக்கான்னா இவன் எப்பேற்பட்ட தெய்வம்னு பாத்துக்கோங்க. அந்த பிரம்மருத்ரர்களுக்கும் கூட அவளுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்து அவ கேட்ட வரத்தை கொடுத்து அவளை நல்ல கதியிலே வைத்துக் கொண்டிருக்கிறவனான தெய்வம் இது. அப்போ தெய்வம் மும்மூர்த்தின்னு சொல்லக்கூடியவாளுக்கும் தெய்வம் அப்படின்னா இது சாட்சாத் பரம்பொருள், தேவாதி தேவன், தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் இது. அந்த வெங்கடமலை அரசன், அந்த வெங்கடேசன், அவன் தான் தேவதா சார்வபௌமன். தேவதேவோத்தம தேவ கம்பீர தேவதா சார்வபௌமா அப்படின்னு பெருமாள் கட்டியம் சொல்றது உண்டு. பெருமாள் புறப்பாடாய் வர பெருமாள் ஆர்த்தி ஆறுது அப்படின்னு வச்சுக்கோங்க. பராக் சுவாமின் பராக் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா தேவதேவோத்தம தேவகம்பீர தேவதா சார்வபௌமா. தேவதேவோத்தமன், எல்லா தேவர்களுக்கும் தெய்வமாக உத்தமமான தெய்வமாக திகழ்பவன். தேவதா சார்வபௌமன். சார்வபௌமன் அப்படின்னா என்ன? ராஜாக்களிலே உசந்தவன் அர்த்தம். குறுநில மன்னன், சிறுநில மன்னன், அரசன், பேரரசன், சக்கரவர்த்தி அப்படின்லாம் சொல்றாளோ இல்லையோ, ராஜாக்கள்ல பல கேடர் சொல்றாளோ இல்லையோ, அதுல இருக்கிறதுலயே உசந்த கேடர் சார்வபௌமன் என்பது. சர்வத்துக்கும்
அதிபதியாக இருக்கக்கூடியவன். சார்வ அப்படின்னா சர்வ அப்படின்னு அர்த்தம். பௌமன் அப்படின்னா மொத்த பூமிக்கும், பூமி முழுதுக்கும் ராஜாவாக இருக்கக்கூடியவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல தேசங்களை ஒன்னா சேர்த்து தன் குடையின் கீழே ஆளக்கூடியவன், தசரத சக்கரவர்த்தியை போல. இந்த சார்வபௌமன் அப்படின்ற ராஜாவினுடைய பெயருக்கு அர்த்தம் எப்படி தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது புஸ்தகங்கள்ல? எந்த ராஜாவினுடைய தேசத்திலே சூரியன் மறைவதே இல்லையோ அவன் தான் சார்வபௌமன் சொல்லிருக்கு. இப்போ சின்னதா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஏதோ ஒரு எக்ஸ் நாடு இருக்கு, அதுக்கு ஒரு ராஜா இருக்கான் அப்படின்னா அவனை பார்த்து சார்வபௌமா அப்படின்னு கூப்பிடக்கூடாது. ஏதோ ஒரு ஒய் நாடு இருக்கு, அதுக்கு ஒரு ராஜா இருக்கான்னா அவனை சார்வபௌமான்னு சொல்லக்கூடாது. அப்ப யார சார்வபௌமன்னு சொல்லணும்னா, எவனுடைய ராஜ்யத்திலே எவன் ஆளுகிற இடத்திலே சூரியன் மறையறதே கிடையாது அவன் தான் சார்வபௌமன். இது என்ன சுவாமி ரொம்ப கொடுத்து, சூரியன் கூட எங்கேயான மறையாம இருப்பானா? சூரியன் மறைஞ்சா தானே ராத்திரி வரும், சூரியன் வளர்ந்தா தானே பகல் வரும். சூரியன் உதிக்கல மறையல அப்படின்னா என்ன சுவாமி, எது நேரம் எது காலம் எது ராத்திரி எது பகல்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படின்னா சூரியன் உதிப்பான் மறைவான், அதுல மாற்றம் இல்லை. இப்போ இங்கு சூரியன் உதிக்கிறான், இன்னொரு தேசத்துல அஸ்தமிச்சுடுறானோ இல்லையோ, அப்புறம் அங்க உதிக்கிறச்ச இங்க மறைஞ்சுடுறான். இப்ப இந்த தேசத்தையும் அந்த தேசத்தையும் ஒரு 50-60 நாட்டை ஒன்னா சேர்ந்து ஆள்றான்னு வச்சுக்கோங்க. அதுல இப்ப இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர்னு எத்தனையோ நாடுகளை சேர்த்து ஒருத்தன் ஆள்றான் ராஜாவா. அப்ப அவனுடைய தேசத்திலே ஒரு பகுதியான இந்தியாவில இப்ப சூரியன் இருக்கான், அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய இன்னொரு பகுதியிலே சூரியன் மறைந்து விட்டான். நாளைக்கு சிங்கப்பூர்ல இருக்கான், இங்க ஆஸ்திரேலியால இருக்கான், அங்க மறைஞ்சுட்டான்னுட்டு ஏதாவது ஒரு இடத்துல சூரியன் இருந்துட்டே இருப்பான். இந்த ஊர்ல தெரியறான் அங்க தெரியலன்ற வித்தியாசம் தானே தவிர இவனுடைய ராஜ்யத்துல ஏதாவது ஒரு இடத்துல சூரியன் மறையாம இருந்துட்டே இருப்பான். அப்ப என்ன அர்த்தம்? அப்பேற்பட்ட நிலப்பரப்பை பெரிய பூமியை ஆளக்கூடியவன் எவனோ அவன் தான் சார்வபௌமன். இதத்தான் ஆளவந்தார் குழந்தையா இருக்கிறச்ச சோழராஜாவினுடைய அரண்மனைக்கு அந்த மகாபாஷ்ய பட்டர்னு சொல்லக்கூடிய அவருடைய சின்ன வயசு குரு, அவருக்கு சாமானிய சாஸ்திரங்கள், அதாவது இலக்கணம், தர்க்கம், வியாக்கரணம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்களை எல்லாம், கிராமர் அதெல்லாம் சொல்லி கொடுத்த குரு, அவரை வித்வத் ஜன கோலாகலன் அப்படின்னு ஒரு மதம் பிடிச்ச வித்வான், கர்வம் பிடிச்ச ஒரு வித்வான், எல்லா தேசங்களுக்கும் போய் எல்லா வித்வான்களையும் வாதம் பண்ணி தோக்கடிச்சு அவளிடத்துல கப்பம் வரி வசூல் பண்ணிட்டு அவளை இவனுடைய பல்லக்க தூக்க வச்சு அவ பல்லக்கில தூக்கிட்டு வந்தாலானா இவன் மேல உட்கார்ந்துட்டு வருவான். பெரிய வித்வான் வரார், இத்தனை பேரை ஜெயிச்சார், அத்தனை நாட்டுல இவரை ஜெயிக்கிறதுக்கு மனுஷா இல்லைன்னு சொல்லிட்டே வருவா. அது ஒரு பெருமை. அந்த தேசத்துல போய் அங்க இருக்கிற வித்வான்கள் எல்லாம் வாதம் பண்ணி தோக்க வச்சுட்டோ அவ கிட்டையும் வரி வசூல் பண்ணிப்பான், ராஜா கிட்டையும் பரிசு வாங்கிப்பான். இப்படி ஒரு கர்வத்தோட சுத்திட்டு இருந்தான். அவன் சோழ தேசத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய வித்வான்களையும் தன்னுடைய வாதத்துக்கு வரணும், அப்படி தோத்துட்டாலானா அவ ஒண்ணு கப்பம் கட்டணும், இல்லைன்னா இவனுடைய பல்லக்க தூக்கணும்னு கூட்டான். அதனால இவர் என்ன பண்ணினார், இந்த ஊர்ல நாம வந்து எதுக்கும் ஆசைப்படாம கௌரவமா வாழ்ந்துட்டு 4 பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு வந்தோம், ஒருவேளை தோத்துட்டோமானா என்ன பண்றது, கப்பம் கட்டுறதுக்கெல்லாம் நம்மள்ட்ட பணம் இல்லையே, அவ்வளவு வசதி இல்லையேன்னு இந்த சுவாமி கண்கலங்கி நின்னார். போக வேண்டாம்னு கூட பார்த்தார், ஆனா போலன்னா ராஜா தலையெடுத்துடுவான். அப்ப அவரிடத்துல ஆளவந்தார்னு சொல்லக்கூடிய இந்த 5 வயது குழந்தை பாடம் பிடிச்சுட்டு இருக்கு. சுவாமி நீங்க ஏன் அழுறங்கோ, இந்த மாதிரி சின்ன குழந்தை உனக்கு சொன்னா புரியாதுடா கண்ணா, இல்ல பரவாயில்ல சொல்லுங்க இதுதான் விஷயம்னு சொல்லிட்டார். கவலைப்படாதங்கோ நான் பாத்துக்கிறேன்னுட்டு எங்க சுவாமி வாதத்துக்கு வராருன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு ராஜசேவகால இடத்துல சொல்லி அனுப்பினார். அவரும் போய் சொல்லிட்டா. ஆனா ஒரு கண்டிஷன், பல்லக்க அனுப்பினாதான் எங்க சுவாமி வருவார் அப்படின்னார். சரி பல்லக்க அனுப்பினா வந்து இறங்குறது இந்த வித்வானா இருப்பார் அப்படின்னு பார்த்தா இந்த 5 வயசு குழந்தை வந்து இறங்குறது எல்லாரும் ஆண் பாக்குறா. அப்ப ஒண்ணும் இல்ல, நீ சின்ன குழந்தை, உன்னை போய் நான் என்னத்த கேள்வி கேட்கறது, உனக்கு என்ன தெரியும், நீ என்ன கேள்வி கேளுன்னு அவன். இவர் என்ன சொன்னார், நான் இருக்குன்னு சொல்ற விஷயத்த நீ இல்லைன்னு சொல்லு, நான் இல்லைன்னு சொல்ற விஷயத்த நீ இருக்குன்னு சொல்லு, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. அது சரியா இருக்கணும். அதுல ஒரு வார்த்தை, இந்த ராஜா சார்வபௌமன் அல்லன், இவன் சார்வபௌமன் கிடையாது அப்படின்னு இந்த குழந்தை சொல்லிட்டு ஆளவந்தார் சொன்னார். சார்வபௌமன் இல்லைன்னு சொன்னதை அவர் என்ன சொல்லணும், ஆமா சார்வபௌமன் தான் சொல்லணும். அவர் நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சவர், நல்ல கிராமர் தெரிஞ்சவர், எப்படி சொல்லுவார் அவர்? இவன் சோழ தேசத்தை மட்டும்தான் ஆண்டு இருக்கான். இப்ப இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தேசத்திலே ஒரு பாகமான சோழ தேசத்தை மட்டும்தான் ஆள்றான். அவன் நாட்டுல சூரியன் உதிக்கிறது மறையிறது உதிக்கிறது மறையிறது, அவனை எப்படி சார்வபௌமன்னு சொல்ல முடியும்? அதனால தோத்துட்டார் அவர். இது ஒரு உதாரணத்துக்காக ஒரு ரசனைக்காக சொன்னது. அந்த மாதிரி
சார்வபௌமன்னு சொல்லக்கூடிய ராஜா பெரிய சக்கரவர்த்தி, அவனுடைய தேசத்திலே சூரியன் அஸ்தமிக்கவே கூடாதுன்னு லட்சணம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி தேவதைகளுக்கெல்லாம் சார்வபௌமன், தேவதேவோத்தம தேவ கம்பீர தேவதா சார்வபௌமான்னு பெருமாளை கொண்டாடுறோம். எல்லா தேவதைகளையும் ஆளக்கூடியவன். அவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே, அவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வராத தேவதையே கிடையாதுப்பா. எல்லா தேவத்தையும் அவனுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டதுதான் அப்படின்றதுதான் தேவதா சார்வபௌமன் அப்படின்றதுக்கு அர்த்தம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, மும்மூர்த்திகள் என்றும் பெரிய தெய்வங்கள் என்றும் சொல்லப்படக்கூடிய அதிலே ஒருவரான இந்த சங்கரன் சொல்லக்கூடிய பரமசிவனாலே வணங்கப்பட்டு தியானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவன் அப்படின்றதுதான் விஷயம். இந்த பரமசிவனை எத்தனையோ பேர் வணங்குறா, லோகமே வணங்குறது, அவர் தியானம் பண்றது, அவர் இவனை சேவிச்சுட்டு தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காரு அவனுடைய காலடியில அப்படின்னா, அவன் அவருக்கும் தெய்வமான பரம்பொருள் அப்படின்னு தெரிவிக்கப்படுறது. வராக புராணத்திலே ஒரு கதை, அதாவது கஷ்டப்படக்கூடிய ஜனங்கள் எல்லாம் பெருமாள் இடத்துல போய் பிரார்த்திக்கிறார். பூமியில கஷ்டம் தாங்க முடியல, ராவணன் அவனை சேர்ந்தவா இவெல்லாம் எல்லாரையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கா. ராவண சம்ஹாரம் ஆனும், துஷ்டர்கள் எல்லாம் சம்ஹரிக்கப்படணும், நல்லவாள்லாம் காப்பாற்றப்படணும், சுவாமி நீங்க வரணும் அப்படின்னு திருப்பார்கடல்ல போய் தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் பெருமாளை பிரார்த்திக்கிறார். அப்போ பெருமாள், நான் திருவேங்கடமலையிலே அவதாரம் பண்ண போறேன், நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டார். அந்த சமயத்திலே நாரதர் பெருமாளை சேவிக்கணும்னு திருப்பார்கடலுக்கு போனார். பெருமாளை காணல. பிரம்மாவை போய் கேட்கலான்னுட்டு பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாவை கேட்டா, பிரம்மாவும் ஞான திருஷ்டியில பார்த்தார், பெருமாள் திருப்பார்கடல் இல்லைன்னு தெரிஞ்சது. சரி எங்க இருக்காருன்னு தேடி பார்த்தான். திருவேங்கடமலையில பெருமாள் இருக்கிறதா பிரம்மா சொன்னான். சரி பெருமாளை போய் திருவேங்கடமலையில சேவிக்கலாம், பிரம்மா நாரதர் எல்லாம் திருவேங்கடமலைக்கு வந்துட்டு இருக்கா. அதே சமயம் என்ன பண்ணியும் குழந்தை பிறக்கலன்னு தசரத சக்கரவர்த்தி தனக்கு குழந்தை வேணும்ன்றதுக்காக வசிஷ்டர் இடத்துல போய் என்ன பண்றதுன்னு கேட்டா, இந்த திருவேங்கடமலையிலே சுவாமி புஷ்கரணி கரையிலே போய் தபஸ் பண்ணு, பெருமாள் அங்க அவதாரம் பண்ண போறார், அப்ப உனக்கு வந்து உன் குறைய தீர்த்து வைப்பார், உன் வரம் கொடுப்பார் உனக்கு அப்படின்னு சொன்னார். பிரம்மா அகஸ்தியரும் பெருமாளை சேவிக்கணும்னு மலைக்கு வந்துட்டு இருக்காரு ஏற்கனவே. இப்படி எல்லாரும் வந்து சுவாமி புஷ்கரணி கரையிலே பெருமாள் எப்போ வரார் அப்படின்னு காத்துண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாள் திடீர்னு ஒரு பெரிய விமானம், கண்ணை பறிக்கக்கூடிய அழகான ஸ்வர்ணமயமான சூரியனை போல மின்னக்கூடிய விமானம் வந்து நின்றுது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அது உள்ள போனா அங்க பெருமாள் திடீர்னு தோன்றினான், ஆவிர்பவித்தான், எல்லோரு கண்ணுக்கும் பிரத்யட்சமா தெரிஞ்சான். அவன் ஸ்ரீனிவாசன், இப்போ நாம சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான். உடனே அவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா, பெருமாள் வந்துட்டான், திருவேங்கடமலையில பெருமாள் அவதரிச்சுட்டான், நம்ம கஷ்டமெல்லாம் தீர போறதுன்னு எல்லாரும் அவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த வந்த கோஷ்டியில ருத்ரன்னு சொல்லக்கூடிய பரமசிவன் சொல்லக்கூடிய சங்கரனும் ஒருத்தர், அவரும் ஸ்தோத்திரம் பண்றார். இப்ப பெருமாள் என்ன பண்றான், ஒருத்தரையா பார்த்து விசாரிக்கிறான், க்ஷேமம் விசாரிக்கிறான். கிமாகமன காரியம் தே வதசங்கர சத்வரம், ஒருத்தரையா கேட்டு வரான். கிம் ஆகமன காரியம், வந்த காரியம் என்ன, எதுக்காக வந்திருக்கீங்க எல்லாம் அப்படின்னு கேட்கிறான் பெருமாள். ஒருத்தரையா கேட்டு வந்தா அவளுடைய குறைய வாவா சொல்லிட்டு வரா. தசரதன், ருத்ரன், பிரம்மா இவாளெல்லாம் பார்த்து, தசரதா எதுக்கு வந்த என்ன வேணும், ருத்ரா எதுக்கு வந்த என்ன வேணும், பிரம்மா எதுக்கு வந்த என்ன வேணும்னு ஒருத்தரையா பேர் சொல்லி அட்ரஸ் பண்ணி கேட்கிறான் பெருமாள். அப்ப தசரதன், சுவாமி எனக்கு குழந்தை செல்வம் இல்ல, புத்திர சந்தானம் இல்ல, எனக்கு குழந்தை வேணும்னு கேட்கிறான். இத கேட்கும் போது என்ன பண்ணினான் தசரதன், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணினான்னு சொல்ல முடியலையோ. ஸ்தோத்திரம் அப்படின்றது பெருமாளை புகழ்றது, சுதிக்கிறது. 4 ஸ்லோகங்களால பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணினான். அப்ப பெருமாள் என்ன சொன்னார், நீ 4 ஸ்லோகங்களால என்ன ஸ்தோத்திரம் பண்ணி என்னை மகிழ்வித்தபடியினாலே எனக்கு சமானமான பராக்கிரமத்தையும் வீரத்தையும் பெருமையையும் உடைய 4 புத்திரர்கள் உனக்கு உண்டாவார்கள். நீ போய் அயோத்திக்கு போய் சேர்ந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு, அதனாலே ஆராதிக்கப்பட்டவனாக என்னுடைய அனுகிரகத்தினாலே என்னுடைய பிரசாதத்தினாலே நீ பண்ண 4 ஸ்லோகங்களின் பலனாக உனக்கு 4 புத்திரர்கள், என்னை போன்ற புத்திரர்கள் அவதாரம் பண்ணுவா அப்படின்னு அனுகிரகம் பண்ணினான். இவரும் அயோத்தியாவுக்கு போய் புத்திரகாமேஷ்டி எல்லாம் பண்ணார், பாயசம் வந்தது, ராமாதிகள்லாம் அவதாரம் பண்ணினான்றது ஒரு விஷயம். இப்படி கேட்டு வரைச்சு சங்கரனை பார்த்து, உனக்கு என்ன கோரிக்கை அப்படின்னு பிரார்த்திக்க, பிரபு நீங்க எங்க வாசம் பண்றீங்களோ அங்கேயே நானும் வாசம் பண்ணணும். சுவாமி நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. கிமாகமன காரியம் தேவத சங்கர சத்வரம் இதி புஷ்ட சிவ பிராக சுவாமின் நித்யச்சுதம் வசஹ சுவாமிம் ஸ்வாயா சதா யத்ர ஸ்தீயதே வெங்கடேஸ்வர தத்ரைவ தேவசாதவ்யம் மயா விருஷகிரீஸ்வர இதி புஷ்ட புனః பிராக நீலமேக சமத்யுதிஹி ஆகல்பம் ச வசாமீஹ வெங்கடாஹ்வய பூதரே
त्वमप्यत्र मृडानीश महादेव वस प्रभो उपत्यकायामस्यात्रैः சோதிஷ்கேஷதிசீஸ்வரா அப்படின்னு வராக புராணத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். சங்கரனை பார்த்து உன்னுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டார். பிரபு, நீங்க எங்க வசிக்கிறீங்களோ அங்க வசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ பெருமாள் சொன்னார், சங்கரா, இந்த திருவேங்கடமலையிலே இந்த ஸ்வேதவராக கல்பம் முடிகிற வரைக்கும் நான் வசிக்கப் போகிறேன். அதனால என்னுடைய நித்திய சூரிகளான அனந்தகருட விஸ்வக்சேனாதிகளை எல்லாம் கூட இங்கேயே இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் என்னோட இருங்கோன்னு சொல்லிட்டேன். அவளும் இருக்க போறா. அதனால உன்னுடைய ஆசை தீர நீயும் இந்த மலையிலே இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் என்னோடு கூட இருந்து கொண்டிருன்னு பெருமாள் வரம் கொடுத்தார். எங்க இருன்னு சொல்லி பெருமாள் வரம் கொடுத்தார் தெரியுமோ? இந்த மலையினுடைய ஆக்னேய திக்கிலே, இந்த மலையினுடைய உபத்தியகா பிரதேசத்திலே இருந்து கொண்டிருன்னு பெருமாள் வாக்கு கொடுத்தார், அனுகிரகம் பண்ணினார். உபத்தியகாயாம் அஸ்யாத்ரைஹி நுட்டு உபத்தியகா பிரதேசத்திலே இருந்து கொண்டிருன்னு அனுகிரகம் பண்ணினார். ஆக்னேய திக்கு அப்படின்னா அக்னி மூலை, அதாவது தென்கிழக்கு மூலை. அதிலே உபத்தியகா பிரதேசம் அப்படின்னா தாழ்வரை. இந்த மலையினுடைய தென்கிழக்கு மூலையிலே இருக்கக்கூடிய மலை தாழ்வரையிலே வசித்துக் கொண்டு வா அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். அப்படியே பண்றேன் சுவாமின்னுட்டு இந்த சங்கரன் இந்த மலையினுடைய தென்கிழக்கு மூலையான ஆக்னேய திக்கிலே இன்றும் கூட வசித்துக் கொண்டு வருகிறான். அது யாரு அப்படின்னா, இந்த மலையினுடைய தென்கிழக்கு மூலையிலே இருக்கக்கூடிய ஒரு அருவி. அந்த அருவிக்கு ஆழ்வார் தீர்த்தம்னு நம்முடைய சம்பிரதாயத்திலே பெயர். நம்மை தவிர பிற மக்கள் எல்லாம் அதை கபில தீர்த்தம்னு சொல்றார். திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மலைக்கு போற வழியிலே, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு நந்தி சிலை இருக்கும். நந்தி சர்க்கிள்னு சொல்லுவாரு. அது பக்கத்திலே மலையில இருந்து ஜலம் அப்படியே அருவி கொட்டின்னு இருக்கும். அந்த ஜலம்தான் ராமானுஷராலே ஆழ்வார் தீர்த்தம்னு கொண்டாடப்பட்டது. மற்ற மக்களாலே கபில தீர்த்தம்னு சொல்லப்படுறது. அங்கே லக்ஷ்மி நృசிம்மன் சன்னதி உண்டு, லக்ஷ்மி நாராயணன் சன்னதி உண்டு, ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபாலன் சன்னதி உண்டு, பக்த ஆஞ்சநேயர் சன்னதி உண்டு. இது நாளும் நமக்கான சன்னதிகள். நமக்கு சம்பந்தம் இல்லாத கபிலேஸ்வர சுவாமி சன்னதின்னு ஒரு சிவன் கோவில் அங்க உண்டு. அவருக்கு கபிலேஸ்வரர்னு பெயர். கபில மகரிஷி தபஸ் பண்ணி அவரை நேர பார்த்ததுனால கபிலேஸ்வரர்னு அவருக்கு பெயர்னு சொல்றார். அவரை வணங்கக்கூடிய பக்தர்கள் அவர் பெயராலே அவர் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற தீர்த்தம் அவர் தீர்த்தம் நினைச்சுட்டு கபில தீர்த்தம்னு அதை கொண்டாடுறார். ஆனா அது மலையில இருந்து வரக்கூடியதான தீர்த்தம். மலையில வசந்த இடத்துல இருக்கக்கூடிய தீர்த்தம் அப்படின்னா, வைகுண்டத்தில இருந்து பெருமாள் இறங்கி கால வைத்தாம் பாருங்க, நாராயணகிரியில பெருமாள் திருவடிகள் ஸ்ரீவாரி பாதாளுன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த 2 திருவடிகள் இருக்கக்கூடிய இடம். அது பக்கத்துல ஒரு தீர்த்தம் ஓடுறது. அந்த தீர்த்தம் தான் மலையில ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சொந்த இடத்துல இருக்கக்கூடிய தீர்த்தம். அது அப்படியே மாறி சக்கர தீர்த்தமா வரும், அது அப்படியே மாறி நாக தீர்த்தமா வரும், அது அப்படியே மாறி ஒரு தீர்த்தமா மாறி. தீர்த்தம்னா என்ன? ஒரு பள்ளமா இருக்கக்கூடிய இடத்துல விடக்கூடிய ஜலமானது அங்க ஃபுல்லா எடுத்தனா ஓவர்ஃப்ளோ ஆகும், அடுத்த பள்ளத்துக்கு போகும், அங்க இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி அடுத்த பள்ளத்துக்கு போகும். அப்படியே போயிட்டே வரச்ச கடைசியில மொத்தமா திருவேங்கடமலையினுடைய முன்பாகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வெள்ளமும் மால்வாடி குண்டம்னு சொல்லக்கூடிய வாட்டர் ஃபால்ஸா அது ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தமாக இறங்கி ஸ்வர்ணமுகி ஆத்துல போய் கலந்துடுறது. ஸ்வர்ணமுகி நதி சென்னைக்கு அருகே கடல்ல கலக்கிறது. இதுதான் விஷயம். அப்போ திருவேங்கட மலை மீது இருக்கக்கூடிய தீர்த்தம் பெருமாளுடைய திருமஞ்சன தீர்த்தம், பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். அது நன்னா தெரியும், நமக்கு நன்னா பார்த்தோம். அந்த தீர்த்தத்தை ஏதோ இவர் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இவர் தீர்த்தம் நினைச்சுண்டு அவ கபில தீர்த்தம்னு சொல்றா. அது நமக்கு தேவையில்லை. அந்த சங்கரன் தான் பெருமாளாலே நியமிக்கப்பட்டு இந்த மலையினுடைய அக்னி மூலையிலே உபத்தியகா பிரதேசம்னு சொல்லக்கூடிய தாழ்வரையிலே இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ருத்ரன் சங்கரன் அப்படின்றதுதான் விஷயம். உபத்தியகா பிரதேசஸ்த சங்கர தியாதமூர்த்தையே, மலை தாழ்வரையில் இருந்து கொண்டு சங்கரன் தியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேசனே உனக்கு நமகா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க கபிலேஸ்வர சுவாமின்னு மற்றவராலே தெய்வமா கொண்டாடப்படக்கூடிய அந்த சங்கரர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கார்? திருவேங்கடமுடையானுடைய வாக்குப்படி அந்த மலையினுடைய அக்னி மூலையிலே தாழ்வரையிலே வாசம் பண்ணி கொண்டு அந்த திருவேங்கடமுடையானை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி சத்பக்த நீலகண்டார்ச்சி நృசிம்ஹாய ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்ற நாமாவிலே ஸ்ரீசைலம் என்கிற சைவ கஷேத்திரமாக இப்போது மற்றவாளால சொல்லப்படுற ஊர்ல
சிவன் நிருசிம்ம விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி ஆராதனம் பண்ணிட்டு வந்தாருன்னு பார்த்தோமோ, அந்த மாதிரி திருவேங்கடமுடையானை ஆழ்வார் தீர்த்த கரையிலே இருந்து கொண்டு கபிலேஸ்வரன் என்கிற பெயரிலே சங்கரன் தியானம் பண்ணி கொண்டு வருகிறார் அப்படின்றதுதான் விஷயம். அந்த சங்கரனாலே தியானம் பண்ணப்பட்ட திருவேங்கடமுடையானே உனக்கு நமகா. இதனால பரம்பொருள்னு மற்றவாறால கொண்டாடப்படக்கூடிய சங்கரனுக்கும் இவர்தான் தெய்வம், அதனால நிஜமாவே இவர்தான் பரம்பொருள் அப்படின்ற விஷயம் உபதேசிக்கப்பட்டது. இந்த உபத்தியகா பிரதேசம்னு சொல்றோமோ இல்லையோ, அதை தடஸ்தம் தட்டம் அப்படின்னு சொல்றது உண்டு. தட்டம் அப்படின்னா தாழ்வரைன்னு அர்த்தம். அதுக்கும் அதனுடைய பெருமையை சுவாமி தேசிகன் தயாசதகத்திலே ஆச்சரியமா காட்டி கொடுக்கிறார். கமப்பியனவதிம் வந்தே கருணா வருணாலயம் விருஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் யக்தி முபாகதம். விருஷசைலம் அப்படின்றது இந்த திருவேங்கடமலை. அந்த மலையினுடைய தடம் என்பது அந்த மலையினுடைய தாழ்வரை அடிவாரம், அந்த மலையை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள். அங்க இருக்கக்கூடிய, அங்கு பிறந்த, அங்கு வாழ்கிற, அங்கு வசிக்கிற மக்கள் எல்லாம் எவ்வளவு புண்ணியாத்மாக்கள் தெரியுமான்னு கொண்டாடுறார். எதனால அப்படின்னா, இங்க சாட்சாத் பெருமாளே மலையா இருக்கான். அதனால அவ தினம் மலை ஏறி போய் திருவேங்கடமுடையான சேவிக்கணும்ன்ற அவசியம் இல்லாமலேயே அப்படி கண்ணை திறந்தா மலை தெரியறது. அவளுக்கு தூங்கி எழுந்தா மலையனுடைய முகத்துலதான் முழிக்கிறா. அவ மலையை சேவிக்கணும்னு ஆத்த விட்டு வெளில வரலன்னாலும் கூட, சொந்த காரியத்தை பார்த்துக்கிறதுக்காக கடைக்கு போனோம், அங்க போனோம், இங்க போனோம்னு போனாலும், எந்த திசையில பார்த்தாலும் மலை அவ கண்ணுக்கு தெரியறது. இப்படி சாட்சாத்தா மலை வடிவமா இருக்கக்கூடிய பெருமாளை தினம் சேவை சொல்றாவா. அதனால அந்த மலையினுடைய சம்பந்தத்தினாலே, அந்த பெருமாளினுடைய சேவையினாலே அவளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆயிடுறது, அவளுடைய பாவம் போறது. எதுக்கு பெருமாளுடைய விக்கிரகத்துக்கு அர்ச்சாவதாரத்திற்கு சுபாஸ்ரயம்னு பெயர்? யார் அதை சேவிக்கிறாளோ அவளுடைய பாவம் போய் அவளுக்கு மங்களங்களை நல்லது பண்ணக்கூடியது. அதனால சுபாஸ்ரயம் அந்த விக்கிரகத்துக்கு பெயர். இந்த மலையும் கூட பெருமாளுடைய திருமேனியானபடியினாலே திருவேங்கடமுடையான் மூலவர் உற்சவர் என்பதை போல திருவேங்கடமுடையானுடைய திருமேனிதான் இந்த மலை. திருவேங்கடமுடையான் மூலவரையும் உற்சவரையும் சேவித்தா எப்படி பாவம் போய் நல்லது நடக்கிறதோ, அந்த மாதிரி மலையை சேவித்தாலும் பாவம் போய் நல்லது நடக்கிறது. சேவிக்கணும்னு சேவிக்கலன்னா கூட தினம் சேவிச்சுடுறாளோ இல்லையோ, ஒரு நாளைக்கு 10 முறையான சேவிக்கிறாளோ இல்லையோ, அப்பேற்பட்டவர்கள் பக்தி பண்ணலைன்னாலும், உபாயங்களை கையாளவில்லை என்றாலும், அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடியதான அடிவாரத்திலே அவ மரண காலம் செத்து போயிட்டாளானா, பெருமாள் அவளை அவன் அனுகிரகம் பண்ணி அவளுக்கு நல்ல கதியை கொடுக்கிறான்னு சுவாமி தெரிவிக்கிறார். இந்த தயாதேவியானவள் அவ உயிர் போற சமயத்துல அவ காதுல போய் திருவேங்கடமுடையானுடைய மகாமந்திரமான வெங்கடேஷ அஷ்டாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளில் அவள் சேர்ப்பிக்கிறாள் அப்படின்றதா சம்பிரதாயம். அதனாலே இந்த விருஷசைல தட்டம்னு சொல்லக்கூடிய உபத்தியகா பிரதேசம், மலையினுடைய தாழ்வரை பாகம் என்பது அத்தனை பவித்திரமானது. அது நமக்கெல்லாம் காட்டி கொடுக்கிறார். நீங்க எல்லாம் யார தெய்வம்னு வணங்குறீங்களோ அந்த தெய்வமே இந்த மலையினுடைய தாழ்வரையிலே மலையை வணங்கி கொண்டு, என்னை வணங்கி கொண்டு கல்பகாலம் முடிகிற வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறது என்னுடைய அனுகிரகத்தை வேண்டி. நன்னா புரிஞ்சுக்கோங்க, நான் தான் தெய்வம், என்ன சேவிங்கோ இந்த மலையை சேவிங்கோன்னு பெருமாள் நமக்கு சொல்லாமல் சொல்வது போல அமைந்திருக்கக்கூடிய காட்சி இது. அப்படிதான் அந்த ருத்ரன் அங்க வந்தார். இன்னைக்கு என்ன சொல்றான்னா, த ஹோல் சேஷாச்சலா ஹில் ரேஞ்சஸ்லயே த ஒன்லி சைவ கஷேத்திரம் அப்படின்லாம் எழுதுறான். அது அவரே பொறுத்துக்க மாட்டார். ஏன்னா அவரே இங்க ஆசையில பெருமாளை சேவிக்கணும்னு பிரார்த்திச்சார், பெருமாள் வரம் கொடுத்தார். அதுக்கெல்லாம் புராணத்துல ஸ்லோகங்கள் பிரமாணமா உண்டு. என்ன பண்றது, கலிகோலாகலம். அதனால அந்த சங்கரனாலே மலைப்பிரதேசத்திலே தியானம் பண்ணப்பட்டு சேவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு நமகா என்பதாக இந்த நாமாவளியினுடைய அர்த்தம். உபத்யகா பிரதேசஸ்த சங்கரத்யாத மூர்த்தயே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே. க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய். நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி. சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய். இனியான் உன்னை என்றும் விடேனே.